குளோபல் வார்மிங் அப்படின்னாலுமே இது கொஞ்சம் ஈஸியான டாபிக். பொல்யூஷனை விட இது கொஞ்சம் ஈஸியான டாபிக் தான். கிரீன் ஹவுஸ் கேசஸ், கிளைமேட் சேஞ்சு, குளோபல் வார்மிங், இது மூணுமே வந்து நான் இதை கொஞ்சம் நல்லாவே உங்களுக்கு ஈஸியாக சொல்லி முடிச்சிடறேன். குளோபல் வார்மிங்னாலுமே உலகம் வெப்பமயமாகுது, ரைட், சூடாகுது. பூமி சூடாகிறதுக்கு காரணம் என்ன அப்படின்னா, நம்மளுக்கு வந்து சில கேசஸ், எக்ஸாம்பிளாக கார்பன் டை ஆக்சைடு எடுத்துங்க, அப்புறம் வந்து ஃப்ளோரினேட்டட் கேசஸ், எஃப் கேசஸ்ன்னு சொல்லுவோம், எஃப் கேசஸ். இந்த மாதிரி எக்ஸாம்பிளா இருக்க கார்பன் டை ஆக்சைடு, ஃப்ளோரினேட்டட் கேசஸ், இதெல்லாம் என்ன பண்ணுன்னா இந்த சூரிய வெளிச்சத்தை என்ன பண்ணும், உறிஞ்சி வச்சுக்கும். இப்போ ஸ்பாஞ்ச் இருக்குது, ஸ்பாஞ்ச் என்ன பண்ணும், தண்ணியை உறிஞ்சி வச்சுக்குது இல்லை. அப்போ ஸ்பாஞ்ச் தண்ணியை உறிஞ்சி வச்சு, ஒரு சில பாஞ்ச் வந்து நிறைய தண்ணியை உறிஞ்சும், சில பாஞ்ச் வந்து கம்மியானதான தண்ணி உறிஞ்சும். அந்த மாதிரி சில கேசஸ் வந்து சூரிய வெளிச்சம் கொஞ்சமாக தான் இழுத்து வச்சுக்குவோம், சில கேசஸ் அதிகமாக இழுத்து வச்சுக்குவோம். அப்போ இழுத்து வச்சுட்டா என்ன ஆகும் அப்படின்னா, அப்போ தண்ணி ஸ்பாஞ்ச் இழுத்து வச்சுன்னா அது அப்படியே ஈரமாகவே இருக்கும். ஓகேங்களா? அதே போலதான் இந்த கேசஸ் வந்து இந்த சூரிய வெளிச்சத்தை இழுத்து வச்சுக்கிறதுனால அந்த ஹீட் அப்படியே மெயின்டைன் ஆகிட்டே இருக்கும். அப்போ எப்போ இந்த கேஸோடைய அதிகமான, இப்போ யோசிச்சு பாருங்க, இந்த கேஸ் லெவல் இன்க்ரீஸ் ஆக என்ன ஆகும்? இப்போ CO2 வந்து இன்க்ரீஸ் ஆகுது அப்படின்னா அந்த ஹீட் அது வந்து உறிஞ்சு வச்சுக்குது இல்லையா, அப்போ அந்த ஹீட்டும் இன்க்ரீஸ் தானே ஆகும். CO2 நிறைய வந்து CO2 மடங்கு வந்து ஒரு 100 மடங்கு இருக்கு அப்படின்னா அப்போ ஹீட் அப்சர்வ் பண்ற கெப்பாசிட்டி 100 மடங்கு இருக்கும். இப்போ சப்போஸ் CO2 லெவல் வந்து 1000 மடங்கு இன்க்ரீஸ் ஆகுதுன்னா அது ஹீட் அப்சர்வ் பண்ற கெப்பாசிட்டி 1000 மடங்கு இன்க்ரீஸ் ஆகும். ஏன்னா இது வந்து ஹீட்டை வந்து அப்சர்வ் பண்ணுது. அப்போ CO2 இன்க்ரீஸ் ஆக ஹீட்டும் இன்க்ரீஸ் ஆகும். சப்போஸ் CO2 டிக்ரீஸ் ஆனால் ஹீட்டும் டிக்ரீஸ் ஆகும். அப்போ இது ரெண்டும் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு என்னன்னா, உங்களுக்கு டைரக்டா வந்து அஃபெக்ட் ஆகுது ரெண்டு ஃபேக்டரும். அப்போ இது இன்க்ரீஸ் ஆனால் ஹீட்டும் இன்க்ரீஸ் ஆகும், இது டிக்ரீஸ் ஆனால் ஹீட்டும் டிக்ரீஸ் ஆகும். ப்ரொபோர்ஷனல், டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் சொல்லுவோம்ல, அந்த மாதிரி. இப்போ நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் விஷயங்கள் உங்களுக்கு இந்த குளோபல் வார்மிங் அப்படின்றது வந்து இன்னைக்கு உலகம் ஃபுல்லா பேசிட்டே இருக்காங்க. ஏன் பேசுறாங்க அப்படின்னா, குளோபல் வார்மிங் வந்து ஹீட் இன்க்ரீஸ் ஆயிடுச்சுன்னா நம்மளுக்கு என்ன ஆகும், என்னென்ன பிரச்சனைலாம் வரும்னா, கடல் மட்டம் வந்து உயரும் அப்படின்னு சொல்றாங்க. ஏன்னா பனி பாறைகள் எல்லாம் உருகும்னு சொல்றாங்க. பனி பாறைகள்லாம் உருகுனா என்ன ஆகும், கடலுடைய மட்டம் உயரும். கடல் மட்டம் உயர்ந்தா என்ன ஆகும், நம்ம எல்லாமே தண்ணிக்குள்ள போயிடும், பூமி வந்து மூழ்கிடும். அவ்வளவுதான், ரொம்ப சிம்பிளான ஒரு இது. அப்ப அதுக்கு என்ன சொல்யூஷன் அப்படின்னா, இந்த கிரீன் ஹவுஸ் கேசஸ்னே சொல்றாங்க, அதாவது பசுமை இல்ல வாயுக்கள். அந்த கிரீன் ஹவுஸ் கேசஸ்னா என்னென்ன கேசஸ்லாம் சொல்றாங்களோ அந்த கேசஸ் எல்லாம் ரெடியூஸ் பண்ணணும். அப்படி ரெடியூஸ் பண்றது மூலமா ஹீட்டை ரெடியூஸ் பண்ணணும். அப்படி ஹீட்டை ரெடியூஸ் பண்ணனா நம்மளுக்கு வந்து குளோபல் வார்மிங் வராது, கிளைமேட் சேஞ்ச் வராது. இந்த மூணுமே முக்கியம். கிரீன் ஹவுஸ் கேசஸால தான் குளோபல் வார்மிங் வருது, குளோபல் வார்மிங்கால தான் கிளைமேட் சேஞ்ச் வருது. அப்போ கிரீன் ஹவுஸ் கேசஸ்னால தான் குளோபல் வார்மிங் வருது, குளோபல் வார்மிங்கால தான் கிளைமேட் சேஞ்ச். இது மூணும் வந்து இம்பாக்ட் ஆகக்கூடியது. கிரீன் ஹவுஸ் கேசஸால தான் நமக்கு என்ன வருது, குளோபல் வார்மிங். குளோபல் வார்மிங்கால தான் கிளைமேட் சேஞ்ச். ஏன் குளோபல் வார்மிங்கால ஏன் கிளைமேட் சேஞ்ச் வருது, ஏன் வருது, எதனால வருது கிளைமேட் சேஞ்ச்? குளோபல் வார்மிங்கால ஹீட் அதிகமாகிறதுனால. ஹீட் அதிகமாகிறதுனால கிளைமேட் சேஞ்ச்னா என்ன நடக்குது? கிளைமேட் சேஞ்ச்னா என்னது, நீங்க அதெல்லாம் அசியூம் பண்ணுங்க. கிளைமேட் சேஞ்ச்னா என்னது? கிளைமேட் மாறும் சார் அப்படின்னா என்ன? அதுதான் நம்ம பாக்குறோம் இல்லையா, கண்ட நேரத்துல மழை பெய்யுது, கண்ட நேரத்துல வெயில் அடிக்குது. ஓகே, அதுதான் கிளைமேட் சேஞ்ச். கிளைமேட் சேஞ்ச்னா என்னன்னா, காலநிலை, பருவநிலை மாறுது. திடீர்னு பனி பெய்யுது, எப்போ பனி பெய்யுது, திடீர்னு பாத்தீங்கன்னா வந்து சித்திரை மாசத்துல பனி பெய்யுது, திடீர்னு மழை பெய்யுது, எப்போ மழை பெய்யுது. அதாவது மழை வர டைம்ல மழை வரணும். கிளைமேட் வந்து பாத்தீங்கன்னா ஒவ்வொரு பருவத்திலயும் ஒரு மாதிரி இருக்கும். பனி ஒரு டைம்ல பெய்யும், எப்போ பனி மேக்ஸிமம் யூஸ்வலா மார்கழி டைல தான் பனி பெய்யும். சித்திரைல போய் பனி பெஞ்சிச்சுன்னா கிளைமேட் சேஞ்ச் ஆகிட்டு இருந்தான். எப்பவுமே மழை எப்போ வரும், ஐப்பசியில தான், புரட்டாசி ஐப்பசியில கார்த்திகைல மழை பெய்யும். இப்போ பார்த்தோன்னா இப்பயும் மழை பெய்யுது. இப்போ வந்து ஒன்றும் புரட்டாசியும் வரல, ஐப்பசியும் வரல, கார்த்திகையும் வரல. இப்போ ஆடியில காத்தடிக்கும், ஆடியில மழை பெய்யுது. ஸோ இதெல்லாம் எப்போ ஒவ்வொரு பருவத்திலும் ஒரு மாதிரி இருக்கும். அதெல்லாம் இல்லாம வந்தா கிளைமேட் சேஞ்ச். இப்போ குளோபல் வார்மிங்ல நீங்க தெரிஞ்சுக்க வேண்டியது என்னன்னா, நீங்க எல்லாரும் படிக்கணும், கண்டிப்பா இதுல இருந்து கொஸ்டின் நீங்க வரும். இதுல நீங்க தெரிஞ்சுக்க வேண்டியது என்னன்னா, என்னென்னலாம் குளோபல் வார்மிங் கிரீன் ஹவுஸ் கேசஸ்ன்னு பார்க்கணும். முக்கியமா என்னென்னலாம் கிரீன் ஹவுஸ் கேசஸ்: கார்பன் டை ஆக்சைடு, குளோரோஃப்ளோரோ கார்பன், மீத்தேனு, நைட்ரஸ் ஆக்சைடு. நீங்க இதை நிறைய வாட்டி சொல்லி எழுதி பார்த்துங்க. இது ஏன்னா இதெல்லாம் நம்ம மறந்துடும். கார்பன் டை ஆக்சைடு, குளோரோஃப்ளோரோ கார்பன், மீத்தேனு, நைட்ரஸ் ஆக்சைடு, இது 4 தான் உங்களுக்கு எப்பவுமே குளோபல் வார்மிங். இந்த 4 தெரிஞ்சா போதும். ஏன்னா இந்த லிஸ்ட் அவுட்ல அவங்க கொடுத்துருக்கு, இதை தான் அவங்க கொடுத்துருக்காங்க. ஏன்னா இதுக்கு முன்னாடி நான் ஒரு 4-5 படித்தேன், எக்கச்சக்கமா படித்தேன். பட் அதெல்லாம் இல்லை, அதெல்லாம் விட்டுருங்க. சிலலாம் வாட்டர் வேப்பர்னு சொல்லுவான், வாட்டர் வேப்பர் தான் 90%. அதெல்லாம் இது கிடையாது. லிஸ்ட்ல என்ன வந்திருக்கு அதை மட்டும் பாருங்க. இது IPC ரிப்போர்ட்ல வந்தது.
2014 கவர்மெண்ட் ரிப்போர்ட்ல என்னென்னலாம் கொடுத்துருக்காங்கன்னா முக்கியமா கார்பன் டை ஆக்சைடே தான் ரொம்ப மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா எத்தனை பர்சன்டேஜ்னா 76% கார்பன் டை ஆக்சைடு. ஏன்னா 65% இங்க ஒரு 11% கொடுத்துருக்காங்க. இது ரெண்டு சேர்த்தீங்கன்னா 76% கார்பன் டை ஆக்சைடு. குளோபல் வார்மிங் இல்ல, குளோபல் வார்மிங் கிரீன் ஹவுஸ் கேசஸ் இதுல 76% கார்பன் டை ஆக்சைடு தான் மேஜர் ரோல் பிளே பண்ணுது. இதுல 65% வந்து பார்த்தோன்னா ஃபாசில் ஃபியூல கம்பைன் பண்றது, ஃபாசில் ஃபியூல எரிக்கிறது மூலியமா வருது. மீதி வந்து பார்த்தோன்னா ஃபாரஸ்ட் அழிக்கிறது மூலியமா வருது 11% கார்பன் டை ஆக்சைடு. ஓகேங்களா? ஏன்னா கார்பன் டை ஆக்சைடு உங்களுக்கு தெரியும், நம்ம வந்து வெளியில விடுவோம், அது வந்து மரங்கள் வந்து உள்ள எடுத்துக்கும். இப்போ மரங்களெல்லாம் அழிச்சிட்டுனா உள்ள எடுத்துக்குமா அப்படின்னா கார்பன் டை ஆக்சைடுல லெவல் வந்து டிக்ரீஸ் ஆகாது, இன்க்ரீஸ் ஆகும். ஆக்சிஜன் நம்ம ப்ரொடியூஸ் பண்ணோம், கார்பன் டை ஆக்சைடை ட்ரீஸ் வந்து எடுத்துக்கிட்டு அது வந்து ஆக்சிஜன் வந்து பண்ணோம். அப்போ பேலன்ஸ் கரெக்டாக இருக்கும். இப்போ மரங்கள் நம்ம அழிக்க நம்மளுக்கு என்னன்னா கார்பன் டை ஆக்சைடு லெவல் இன்க்ரீஸ் ஆகுது. அதே மாதிரி ஃபாசில் ஃபியூல எரிக்க கார்பன் டை ஆக்சைடு லெவல் இன்க்ரீஸ் ஆகுது. 76% கார்பன் டை ஆக்சைடு குளோபல் வார்மிங்க்கு இது வந்து முக்கியமான காரணமா இருக்கு. 16% மீத்தேன் காரணமா இருக்கு. நைட்ரஸ் ஆக்சைடு வந்து 6%, ஃப்ளோரினேட்டட் கேசஸ் வந்து 2%. அப்போ இது நீங்க குளோபல் வார்மிங்னாலுமே CO2 ஃபர்ஸ்ட், ரெண்டாவது இடத்துல யார் இருக்கா அப்படின்னா மீத்தேனு, மூணாவது நைட்ரஸ் ஆக்சைடு, நாலாவது ஃப்ளோரினேட்டட் கேசஸ். அதே டைம்ல நான் இன்னொரு விஷயத்தை நல்லா புரிஞ்சுங்க. ஏன்னா இந்த கொஸ்டின் வந்து டிஃப்ரெண்ட் பெர்ஸ்பெக்டிவ்ல கேட்பாங்க. இப்போ நீங்க ரெண்டாவது இடத்துல இருக்கு அப்படின்னா நீங்க என்ன நினைச்சீங்க, இது வந்து அதிகமான பர்சன்டேஜ்ல இருக்கு அப்படின்னு அர்த்தம். இது மீத்தேன் வந்து 16% வந்து ரீசனா இருக்கு குளோபல் வார்மிங்ல. ஆனா அதே டைம்ல ரொம்ப மோசமானது அப்படின்னு பாத்தீங்கன்னா ஃப்ளோரினேட்டட் கேசஸ், அது 2% தான் இருக்கு. அப்ப கொஸ்டின் எந்த இடத்துல கேட்கறேன், இப்ப நம்ம ஃபர்ஸ்ட் வாட்டி பார்த்தோம் இல்லையா, இப்ப பிரைமரி பொல்யூட்டன்னா அவன் எந்த மீனிங்ல பிரைமரி பொல்யூட்டன் கேட்கறான்றது அவங்க புரிஞ்சுக்கணும். நம்மளுக்கு எந்த மீனிங்ல இருக்குன்றத விட, ஏன்னா இதை ஏன் நான் சொல்றேன்னா திரும்ப சொல்றேன், இந்த ஃப்ளோரினேட்டட் கேசஸும் அவன் வந்து என்ன பண்ணுவான், அதிகமா கொஸ்டின்ல கேட்டிருக்கான். ஃப்ளோரினேட்டட் கேசஸ் பாத்தீங்கன்னா ரொம்ப கம்மியா தான் இருக்கு குளோபல் வார்மிங்ல, ஆனா அதனோட இம்பாக்ட் ரொம்ப அதிகம். இதெல்லாம் கார்பன் டை ஆக்சைடு 76% தான் இருக்கு, ஆனா இதனால பெரிய இம்பாக்ட்லாம் கிடையாது. ஆனா 2% எல்லாம் நிறைய இம்பாக்ட் இருக்கு. இது புரியுது இல்லையா? இப்ப 76% கார்பன் டை ஆக்சைடு இருக்குனாலும் இதனால உங்களால வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து குளோபல் வார்மிங்ல பெரிய இம்பாக்ட் இல்லை. ஆனா 2% வந்து 3% மாறிச்சுன்னா பெரிய இம்பாக்ட் வரும். 76% 80% மாறினோட 2% 2.5% மாறினா ஏன், என்ன ரீசன் அப்படின்னு பாத்தீங்கன்னா அதனுடைய நல்லா கவனிச்சுங்க, ஃப்ளோரினேட்டட் கேஸஸோடைய அந்த லைஃப் டைம் வந்து பாத்தீங்கன்னா அது உங்களுக்கு நான் இதில் காமிக்கிறேன். இங்க பாருங்க, it having heat trapping potential thousands of times greater than CO2. இந்த பாயிண்ட் பாத்தீங்கன்னா உங்களுக்கு அதனோட ரீசன் என்னன்னு தெரியும். CO2 விட இது ரொம்ப மோசமானதுன்னு சொல்றதுக்கு காரணம் என்னன்னா ஹீட் டிராப்பிங் பொட்டன்ஷியல். ஹீட் டிராப்பிங் பொட்டன்ஷியல் என்னது, ஹீட் அப்சர்வ் பண்ணுது இல்லையா, அந்த கெப்பாசிட்டி வந்து பாத்தீங்கன்னா CO2 விட இதுக்கு வந்து 1000 times கிரேட்டரா இருக்கு. எதுக்கு அப்படின்னா இந்த ஃப்ளோரினேட்டட் கேசஸ். அப்போ CO2 விட 1000 மடங்கு இது என்ன பண்ணுது, ஹீட் அப்சர்வ் பண்ணுது. அப்போ அது 2% இருக்கிறது வந்து 2% இருந்தாலும் CO2 விட இது வந்து பார்த்தோன்னா 1000 மடங்கு டேஞ்சரஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. 2% தான் இருக்கு, ஆனால் 1000 times கிரேட்டர் than CO2. அப்போ யோசிச்சு பார்த்தேன். அதனால அந்த மீனிங்கும் ஒரு வாட்டி டைம் கேட்பான் கொஸ்டின்ல. அதனால நீங்க எல்லா மீனிங்கும் நீங்க யோசிக்கணும். ஸோ இதுல வந்து பார்த்தீங்கன்னா குளோபல் வார்மிங்கால எதெல்லாம் எந்த எக்கனாமிக் செக்டர்ல இருந்து வருது குளோபல் வார்மிங், அதாவது இந்த கேசஸ் எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ப்ரொடியூஸ் பண்ணுறது பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் விஷயங்கள் எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நல்லா பாருங்க. இது வந்து எலக்ட்ரிக் அண்ட் ஹீட் ப்ரொடக்ஷன், எலக்ட்ரிசிட்டி அந்த டிபார்ட்மெண்ட்டும் ஹீட் ப்ரொடக்ஷன் டிபார்ட்மெண்ட்டும் அதிகமான குளோபல் வார்மிங்கை எமிட் பண்ணுது. நெக்ஸ்ட் அக்ரிகல்ச்சர் 24%, அப்புறம் இண்டஸ்ட்ரி 21%, அப்புறம் டிரான்ஸ்போர்ட் 14%, பில்டிங் 6%. இது எப்பவுமே 2021 இருந்தாலும் இந்த ரிப்போர்ட் மாறாது. நான் இப்பயே சொல்றேன், நோட் பண்ணி வச்சுங்க. 2022 இந்த ரிப்போர்ட் மாறாது. ஏன்னா இதுல தான் ஏற்ற இறக்கங்கள் இருக்குமே கண்டி அப்படியே எதுவுமே டோட்டலா சேஞ்ச் ஆகாது. அதனால நீங்க 2014 மாத்தீங்கன்னா 2021 வரும், நான் படிச்சுட்டு போலான்னு சொன்னேன், அது தேவையில்லை. நீங்க இதே படிச்சீங்க, இதை வச்சு நீங்க கொஸ்டின் அட்டன். ஏன்னா இதுல 1 or 2% தான் வேரியஸ் இன்க்ரீஸ் டிக்ரீஸ் ஆயிருக்குமே கண்டி, மற்றபடி எந்த சேஞ்சஸும் பெருசாலாம் இருக்காது 2014க்கும் 2021. அதனால இதே ரிப்போர்ட்டை நீங்க வச்சுக்கிட்டே நீங்க வரப்போற எக்ஸாமும் நீங்க அட்டன் பண்ணலாம். ஓகேங்களா? ஏன்னா இந்த ரிப்போர்ட் வந்து உங்களுக்கு இதுல கிளியரா இருக்கு, அதுல இல்லை அவ்வளவுதான். இப்ப பாருங்க யாரெல்லாம் அதிகமா CO2 எமிட் பண்றாங்க இந்த கண்ட்ரீஸ்ல, இதையும் இப்போதைக்கு மாறாது. ஃபர்ஸ்ட் இடம் சைனால தான் இருக்கு. இப்போ உடனே சைனா வந்து அப்படியே செகண்ட் பிளேஸுக்கு போச்சு, US முன்னாடி வந்துச்சுன்னு சொல்லவே முடியாது. எப்பவுமே ஃபர்ஸ்ட் இடம் சைனா CO2 எமிஷன்ல, ரெண்டாவது US, மூணாவது வந்து யூரோப்பியன் யூனியன்ஸ், நாலாவது இந்தியா, அஞ்சாவது அதர் கண்ட்ரிஸ். இது ஞாபகம் வச்சு. அப்ப என்னென்னலாம் பார்க்கணும் CO2 எமிஷன்னா, CO2 எமிஷன் கேசஸ் என்னென்ன, அதுல எங்கெங்கெல்லாம் வெளியில யாரெல்லாம் CO2 எமிட் பண்றாங்க, முக்கியமா வந்து எந்தெந்த செக்டார்ஸ் வந்து CO2 எமிட் பண்றாங்க,
அதுல நம்ம எந்தெந்த கண்ட்ரிஸ் வந்து அதிகமா CO2 எமிட் பண்றாங்க, இந்த கொஸ்டின் கண்டிப்பா கேட்டுட்டே இருப்பாங்க. அப்புறம் CO2 அந்த பத்தி எல்லாம் நீங்க தெரிஞ்சு வச்சுக்கணும். கார்பன் டை ஆக்சைடுனா அதனுடைய லெவல் என்ன இன்க்ரீஸ் ஆகுது அப்படின்னு பாருங்க. கார்பன் டை ஆக்சைடு வந்து பிரைமரி கிரீன் ஹவுஸ் கேசஸ். இது வந்து பார்த்தீங்கன்னா முக்கியமா பார்த்தீங்கன்னா 414 பார்ட்ஸ் பர் மில்லியன் அப்படின்னு சொல்றாங்க. 414 பார்ட்ஸ் பர் மில்லியன் கேட்டாலும் கேட்கலாம், நோட் பண்ணிச்சுங்க. அப்புறம் இது வந்து நான் இப்போ ரீசெண்டாக எடுத்து தான் 2019 கார்பன் டை ஆக்சைடு லெவல் வந்து 414.7 பார்ட்ஸ் பர் மில்லியன் ரீச் ஆயிருக்கு அப்படின்னு இருக்காங்க. இதனுடைய கார்பன் டை ஆக்சைடு எமிஷன் வந்து பார்த்தீங்கன்னா எதுலேருந்து வருதுன்னா கோல், ஆயில், கேஸ், வுட்டு, சாலிட் வேஸ்ட் இதெல்லாம் எரிக்கிறது மூலியமாக வருதுன்றாங்க. அப்போ மீத்தேன் வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மீத்தேன் வந்து பார்த்தீங்கன்னா 1870 பார்ட்ஸ் வந்து பார்ட்ஸ் பர் பிபிஏன்னா என்னன்னா பார்ட்ஸ் பர் பில்லியன் இவ்வளோ ரீச் ஆயிருக்குன்னு சொல்றாங்க. இதெல்லாம் அளவீடு, எவ்வளவு ரீச் ஆயிருக்கு, இவ்வளோ தூரம் இருக்கு, இவ்வளோ தூரம் கொண்டு அந்த அளவீடு தான், அவ்வளோதான். ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா நைட்ரஸ் ஆக்சைடு, அது வந்து பார்த்தீங்கன்னா 6%, எமிஷன் 6%, பட் இட் இஸ் 264 டைம்ஸ் மோர் பவர்ஃபுல் தென் கார்பன் டை ஆக்சைடு. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா நைட்ரஸ் ஆக்சைடும் வந்து 264 மடங்கு வந்து கார்பன் டை ஆக்சைடோட ரொம்ப பெருசு அப்படின்றாங்க. இது வந்து அக்ரிகல்ச்சர், ஸ்டாக்கிங், ஃபெர்டிலைசரு, அக்ரிகல்ச்சர் அந்த உங்களுக்கு தெரியும் இல்லையா, நைட்ரஸ் ஆக்சைடுனாலுமே அக்ரிகல்ச்சர் செக்டர்ல வந்து அதிகமாக வரும். ஓகேங்களா. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ளோரினேட்டட் கேசஸ் ரொம்ப ரொம்ப முக்கியம். எஃப் கேசஸ்ல என்னென்னலாம் இருக்குன்னா ஹைட்ரோஃப்ளோரோ கார்பன், பர்ஃப்ளோரோ கார்பன், குளோரோஃப்ளோரோ கார்பன், சல்ஃபோஹைட்ரைடு, இத்தனை இருக்கு ஃப்ளோரினேட்டட் கேசஸ்ல. ஃப்ளோரினேட்டட் கேசஸ்ல இவ்வளோ கேசஸ் இருக்கு. இதுல வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஏற்கனவே சொன்ன மாதிரி 1000 டைம்ஸ் உங்களுக்கு வந்து CO2 விட இது வந்து 1000 டைம்ஸ் வந்து கிரேட்டர் அந்த ஹீட் வந்து அப்சர்வ் பண்றதுல அப்படின்னு சொல்லியிருக்கோம். இதுல எதுலாம் ரெஃப்ரிஜிரேட்டர், சால்வன்ஸ், ஃபோமு, இதுல முக்கியமா நீங்க இதெல்லாம் வந்து சோர்சஸ்ன்னு பாத்தீங்கன்னா ஃப்ரிட்ஜ்ல இருந்து வரும், சால்வன்ஸ்ல வரும், ஃபோம்ல இருந்து வரும் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஃப்ளோரினேட்டட் கேசஸ், ஏசி எல்லாமே கூலிங் டிவைசஸ்ல இருந்து நமக்கு ஃப்ளோரினேட்டட் ப்ரொடியூஸ் ஆகும். இதில் கொடுத்துருக்கேன் கார்பன் டை ஆக்சைடுனா ஃபாசல் ஃபியூலு, குளோரோஃப்ளோரோனா ரெஃப்ரிஜிரேட்டர், சால்வன்ஸ், ஃபோம், ஏரோசல், நைட்ரஜன் ஆக்சைடுனா ஃபாசல் ஃபியூலு, ஃபர்டிலைசரு, மீத்தேன்னா லைஃப் ஸ்டாக்கு, க்ரோயிங் பாடி, லைஃப் ஸ்டாக்கு, இதெல்லாம் இருந்து வரதா. இது ரொம்ப முக்கியம். இந்த டேபிள் நல்லா பார்த்து இதுல குளோபல் வார்மிங் பொட்டான்ஷியல். குளோபல் வார்மிங் பொட்டான்ஷியல் என்ன அப்படின்னா, நான் இப்பதான் சொன்னேன் இல்லையா, ஹீட் அப்சர்விங் கெப்பாசிட்டிஸ் சொன்னேன் இல்லையா, அதுதான். இதுல ஃபர்ஸ்ட் தான் மீத்தேன் வந்து ரொம்ப லோவா இருக்கும். ஓகேங்களா. அடுத்தது நைட்ரஸ் ஆக்சைடு, அதுவும் ஓரளவுக்கு லோவா தான் இருக்கும். லோனா என்ன அப்படின்னா நல்லா கவனிச்சுங்க. ஹீட் அப்சார்ப் by any greenhouse gas in the atmosphere multiplied by the heat of that absorbed for the same mass of carbon dioxide. கார்பன் டை ஆக்சைடுக்கும் இதுக்கும் வந்து இந்த ஆர்டர் நீங்க ஞாபகம் வச்சுங்க. இன்க்ரீசிங் ஆர்டர் ஆஃப் குளோபல் வார்மிங் இந்த கிவன் க்ளோ, இன்க்ரீசிங் ஆர்டர் ஆஃப் குளோபல் வார்மிங், இதுதான் அப்படியே இன்க்ரீஸ் ஆகிட்டே போகும். ஓகேங்களா. ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா மீத்தேன், அடுத்தது நைட்ரஸ் ஆக்சைடு, அப்புறம் பார்த்தீங்கன்னா ஹைட்ரோஃப்ளோரோ கார்பன், குளோரோஃப்ளோரோ கார்பன், கார்பன் டெட்ராஃப்ளோரைடு, ஹைட்ரோஃப்ளோரோ கார்பன், சல்ஃபர் எக்ஸாஃப்ளோரைடு, ஹைட்ரஜன். ஹைட்ரஜன் இது விட்டுருங்க, ஹைட்ரஜன் அந்த அளவுக்கு கேட்கறதுல இந்த 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 இது மட்டும் பாருங்க. எதுனா இந்த குளோரோஃப்ளோரோ கார்பன், ஏன்னா இதுதான் வந்து அதிகமா நான் சொல்றது உங்களுக்கு ஹீட் அப்சர்வ் பண்றதுல அவங்க ஆர்டர் கேட்கறாங்க. ஆர்டர்ல வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப கம்மியானது மீத்தேன் தான். மீத்தேன் வந்து அந்த அளவுக்கு அதிகமா அப்சர்வ் பண்ணாது. எதை கம்பேர் பண்ணும்போதுன்னா இன்க்ரீசிங் ஆர்டர் ஆஃப் குளோபல் வார்மிங் பொட்டான்ஷியல் இந்த கிவன் க்ளோ, குளோபல் வார்மிங் பொட்டான்ஷியல், அவ்வளோதான். குளோபல் வார்மிங் பொட்டான்ஷியல் என்ன அப்படின்னா, இப்போ ஒருத்தவங்க வந்து பார்த்தோன்னா எந்த அளவுக்கு ஹீட்டை அப்சர்வ் பண்ணி வச்சுக்குவாங்க, தன்னகத்துக்கிட்டே வச்சுக்குவாங்க, ரொம்ப நாளைக்கு வச்சுக்குவாங்க, அந்த கணக்கில் கேட்குறாங்க. யார் ரொம்ப நாளைக்கு வச்சுக்குவாங்கன்னா மீத்தேனு, நைட்ரஸ் ஆக்சைடெல்லாம் விட ஹைட்ரோஃப்ளோரோ கார்பன், அப்புறம் சிஎஃப்சி, கார்பன் டெட்ராஃப்ளோரைடு, ஹைட்ரோஃப்ளோரோ கார்பன், இவங்கெல்லாம் வந்து அப்படியே இந்த ஆர்டர். ஃபர்ஸ்ட் ஹைட்ரோஃப்ளோரோ கார்பன், அப்புறம் குளோரோஃப்ளோரோ கார்பன், அப்புறம் கார்பன் டெட்ராஃப்ளோரைடு, அப்புறம் ஹைட்ரோஃப்ளோரோ கார்பன். இதுல 2 ஹைட்ரோஃப்ளோரோ கார்பன் இருக்கு, 134A இருக்கு, 23 இருக்கு. இந்த அளவுக்கு டீப்பா கேட்கறாங்க. கேட்டா நம்ம என்ன பண்ண முடியும், ஒன்றும் பண்ண முடியாது. கொஸ்டின் உங்களுக்கு பார்க்கும்போது புரியும். நெக்ஸ்ட் கிளைமேட் சேஞ்ச்னா என்ன அப்படின்னா, நான் இப்போ சொன்னதான் கிளைமேட் சேஞ்ச்னா என்ன, உங்களுக்கு வந்து கிரீன் ஹவுஸ் கேசஸ் வந்து எமிட் ஆகிறது மூலமா கண்டினியூஸா வந்து ஹீட் அப்சர்வ் ஆகிட்டே, ஹீட் வந்து ப்ரொடியூஸ் ஆகிட்டே இருக்கு. எர்த் வந்து பார்த்தீங்கன்னா 1.1 சென்டிமீட்டர் வந்து இப்போ இது வரைக்கும் இருந்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா லாஸ்ட் டிகேட், நம்ம லாஸ்ட் டிகேட்னா என்னன்னா 2000 வரைக்கும், பூமி ஆரம்பிச்சதுல இருந்து, பூமி உருவானதுல இருந்து 2000 ஆண்டு வரைக்கும் பார்த்தீங்கன்னா எர்த்தோடைய பர்சன்டேஜ் வந்து எர்த்தோடைய டிகிரி செல்சியஸ் வந்து 1க்குள்ளதான் இருந்துச்சு. 1.1 டிகிரி செல்சியஸ்க்குள்ளதான் இருந்துச்சு பூமியோடைய வெப்பநிலை.
இந்த பூமி ஆரம்பிச்சதுல இருந்து இப்போ வரைக்கும் வந்து 2000 ஆண்டு வரைக்கும் பார்த்தீங்கன்னா 1.1 டிகிரி செல்சியஸ்ல தான் அதனோட வெப்பநிலை இருந்தது. ஆனா கடந்த ஒரு 20 வருஷத்துல பார்த்தீங்கன்னா அது வந்து 1.5 டிகிரி செல்சியஸ் இன்க்ரீஸ் ஆயிடுச்சு. யோசிச்சு பாருங்க. எப்படின்னா இங்க பார்த்தா உங்களுக்கு தெரியும். இப்போ இங்க 1900 இங்க வந்து 1900 அதுல இருந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. பட் அதுக்கு முன்னாடி வரைக்கும் இதை விட லோவா தான் இருந்தது. இதுக்கு முன்னாடி வரைக்கும் இதை விட லோவா தான் இருந்தது. இப்போ 1900 பார்த்தீங்கன்னா 0.5 தான் மெயின்டைன் பண்ணிட்டு வராங்க. 0.5 அப்படியே 0 டிகிரி வருது. 0 டிகிரி எப்போ வருதுன்னா 1980 அப்படி வந்து நீங்க இங்க பாத்தீங்கன்னா 2000 பாத்தீங்கன்னா அது வந்து 0 தாண்டி 2000க்கு மேலதான் 2000 இல்ல 2000க்கு முன்னாடில இருந்தே தாண்ட ஆரம்பிச்சு 0 தாண்டுது. 2010 2020 பாத்தீங்கன்னா 0.5ல இருந்து 1 வந்துச்சு. 2020 பாத்தீங்கன்னா 1 டிகிரி வந்துச்சு. இப்போ 1 டிகிரி தாண்டிச்சு. 1.1 டிகிரி வந்துச்சு. அப்படின்னா என்ன அர்த்தம்? கிட்டத்தட்ட 2000 வருஷமா 0 டிகிரிக்குள்ள இருந்தது கடந்த ஒரு 20 வருஷத்துல 1.1 டிகிரி வந்துச்சு. அப்ப அந்த அளவுக்கு ரொம்ப இன்க்ரீஸ் ஆகுது அப்படின்னு சொல்றாங்க. அது ரொம்ப நல்லது இல்லை அப்படின்னு சொல்றாங்க. ரொம்ப மோசமான ஒரு விளைவுகளை ஏற்படுத்தும். அது என்னென்ன விளைவுகள்னா ஸ்னோ, மெல்டிங் ஸ்னோ, அன்பிரிடிக்டட் வெதர் பேட்டர்ன், அதே மாதிரி கோஸ்டல் ஏரியாலாம் வந்து மாலத்தீவு, இஸ்லாண்ட்லாம் இருக்கு இல்லையா, அதெல்லாம் வந்து அப்படி கலந்துரும், ஒன்றா ஆயிடும் அப்படின்றாங்க. கிராப்பிங் ஃபீல்டு, உங்களுடைய பயிர்கள் இருக்கு இல்லையா, இந்த பயிர்கள் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு விளைச்சல் கொடுக்காம போயிடும் அப்படின்னு சொல்றாங்க. இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் அவங்க சொல்றாங்க. ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பாரிஸ் அக்ரிமெண்ட். இது ரொம்ப முக்கியமானது. பாரிஸ் அக்ரிமெண்ட் அப்படின்றது. பாரிஸ் அக்ரிமெண்ட் என்ன அப்படின்னா, இப்போ கிளைமேட் சேஞ்சு எதனால வந்தது? குளோபல் வார்மிங்கால வருது. இந்த குளோபல் வார்மிங்னால வர கிளைமேட் சேஞ்சால தான் நம்மளுக்கு வந்து என்ன ஆகுது அப்படின்னா பூமியில நிறைய பிரச்சனை வருது. ஓகேவா? அப்போ இந்த கிளைமேட் சேஞ்சு, குளோபல் வார்மிங் இதெல்லாம் நான் என்ன பண்ணணும்? ரெடியூஸ் பண்ணணும். ரெடியூஸ் பண்ணனா யார் ரெடியூஸ் பண்றது? நீங்க பண்ணுமா, நான் பண்ணுமா? கண்டிப்பா இது நீங்க நான் பண்ற வேலை கிடையாது. உலகம் ஃபுல்லா பண்ணணும். ஏன்னா குளோபல் அப்படின்னாமே உலகம் தான் இல்லையா? அப்போ அதனுடைய வார்மிங் யார் ரெடியூஸ் பண்ண? எல்லா கண்ட்ரிஸும் அதுக்கு முன்னெடுக்கணும். அப்போ எல்லா கண்ட்ரிஸும் முன்னெடுக்கணும் அப்படின்றதுக்காக வந்து தான் பாரிஸ் அக்ரிமெண்ட். பாரிஸ் அக்ரிமெண்ட் எங்க நடந்தது அப்படின்னா பாரிஸ்ல தான். எப்போ நடந்ததுன்னா இங்க பாருங்க, ஒவ்வொன்றுத்துக்கும் ஒரு பேர் வச்சிருப்பானுங்க. ஓகே, கிளைமேட் சேஞ்ச் கான்ஃபரன்ஸ் 21ல நமக்கு வந்து இது வந்து 21 நம்பர் எத்தனாவது டைம் இந்த கான்ஃபரன்ஸ் வந்து 21வது வாட்டி நடந்திருக்கு. ஓகேவா? அப்போ ஃபர்ஸ்ட் 2, 3 அந்த மாதிரி வரும். இந்த லிஸ்ட் 21ல வந்தது பாரிஸ் அக்ரிமெண்ட். எப்போ அப்படின்னா டிசம்பர் 2015. ஓகே. ஸோ இந்த பாரிஸ் அக்ரிமெண்ட்ல என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ரெடியூஸ் குளோபல் கிரீன் ஹவுஸ் கேஸ் எமிஷன் டு லிமிட் த குளோபல் டெம்பரேச்சர் இன்க்ரீஸ் இன் த கண்ட்ரி 2 டிகிரி செல்சியஸ். இதுக்கப்புறம் வந்து நம்ம 2 டிகிரிக்கு மேல வந்து அதை வந்து கொண்டு போகக்கூடாது. while pursuing effort to limit the increase even further 1.5 டிகிரி செல்சியஸ். அதாவது 2 டிகிரிக்குள்ள நம்ம கம்மி பண்ணிடணும். முக்கியமா வந்து ஃபியூச்சர்ல வந்து ஃபர்தரா 1.5 டிகிரி ரீச் ஆகாம பார்த்துக்கணும். Global temperature increase in this century 2 degrees Celsius while pursuing effort to limit the increase of even further 1.5 degrees. அதான் என்ன சொல்றாங்க? குளோபல் வார்மிங் இப்போ வந்து 1.1 டிகிரி செல்சியஸ் சொல்லிட்டாங்க. அப்போ இது வந்து பார்த்தீங்கன்னா 1.5 ரீச் ஆகாம பார்த்தோம்னா மேக்ஸிமம் 2 டிகிரிக்கு மேலே போகவே கூடாது அப்படின்னு சொல்றாங்க. மினிமம் நம்ம சொல்லல கோல் வச்சா மேக்ஸிமம் 1.5 லிமிட் பண்ண பார்க்கணும். அப்படி இல்லைனாலும் 2 டிகிரிக்கு மேலே போகக்கூடாது அப்படின்னு கோல் வச்சாங்க. ஓகேவா? இந்த கோல் வந்து ரொம்ப முக்கியம். ஓகேவா? டு ப்ரொவைட் த ஃபினான்சிங் டெவலப்பிங் கண்ட்ரிஸ். இதனால எதெல்லாம் பண்ணணும்னா நம்ம குளோபல் வார்மிங் கம்மி பண்ண முடியும்? யாராவது சொல்ல முடியுமா? குளோபல் வார்மிங்கை நம்ம எதன் மூலயமா கம்மி பண்ணலாம்? எப்படி கம்மி பண்ணலாம்? நீங்க இதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டா அதை வச்சு நீங்க ஈஸியாக யோசிக்கலாம். எப்படி ரெடியூஸ் பண்ணலாம் குளோபல் வார்மிங்? 1.5 டிகிரி செல்சியஸ்க்குள்ள இருக்கணும் அப்படின்னு சொல்றாங்க. அது எப்படி கொண்டு வர முடியும்? எதெல்லாம் இன்க்ரீஸ் பண்ணணும், இல்லை எதெல்லாம் டிக்ரீஸ் பண்ணணும்? என்ன பண்ணணும்? ஹீட்டை டிக்ரீஸ் பண்ணணும். அதுக்கு என்ன பண்ணணும்? என்ன பண்ணணும்? அப்ப நீங்க இதெல்லாம் புரிஞ்சுக்கணும். குளோபல் வார்மிங் எதனால வருது? குளோபல் வார்மிங் எதனால வருது? மனப்பிரியமா சொல்லுங்க. ஜாஸ்மின், குளோபல் வார்மிங் எதனால வருது? இந்த கேஸ் எமிஷன்ஸ்லாம் கொஞ்சம் குறைச்சா கம்மியாகும் ஹீட். கேஸ் எமிஷன் எப்படி கம்மி பண்றது? கரெக்டாக தான் சொல்றீங்க. கேஸ் எமிஷன்லாம் கேஸ் எமிஷன் எப்படி கம்மி பண்றது? அப்ப அது ப்ரொடியூஸ் ஆகிற சப்ஸ்டன்ஸ்லாம் நம்ம கம்மி பண்றது. கரெக்டா? இப்போ எக்ஸாம்பிள் எடுத்துங்களேன். இப்போ ஃப்ளோரினேட்டட் கேஸஸ் சொல்றோம், எஃப் கேசஸ். எஃப் கேசஸ் எங்கேருந்து வருது? நீங்க இந்த மாதிரி
படிச்சா மட்டும் தான் ஞாபகம் வச்சுக்கோங்க. எஃப் கேசஸ் எங்கேருந்து வருது? ஃப்ளோரினேட்டட் கேசஸ், ஃப்ளோரோ கார்பன், இதெல்லாம் எங்கேருந்து வருது? சிஎஃப்சி. சிஎஃப்சியோட சோர்ஸ் என்ன? ஃப்ரிட்ஜ், ஏசி. ஃப்ரிட்ஜ், ஏசி. அப்போ ஃப்ரிட்ஜ், ஏசியில் கூலராக வந்து நம்ம யூஸ் பண்ணுறது வந்து இந்த கேஸ் தான் கூலிங் வந்து பண்ணுறோம். அதுக்கு பதிலாக நம்ம வேற டெக்னாலஜி யூஸ் பண்ணால் சிஎஃப்சி கம்மியாகிடுமா? கூலருக்கு நம்ம கூலிங் பண்ணுறதுக்கு என்ன யூஸ் பண்ணுறோம்னா சிஎஃப்சி யூஸ் பண்ணுறோம். ஃப்ளோரோ கார்பனுக்கு இதுதான் யூஸ் பண்ணிட்டு இருக்கோம் கூலிங் டெக்னாலஜி. அப்போ அதுக்கு பதிலாக வேற ஒன்று யூஸ் பண்ணால் இப்போ வர ரெஃப்ரிஜரேட்டர், ஏசி எதுவுமே வந்து சிஎஃப்சி கிடையாது. அதை பண்ணிட்டாங்க ஆல்ரெடி. நீங்கள் இந்த மாதிரி தான் நீங்கள் வந்து யோசிக்கணும். என்னன்னா இப்போ எல்லாமே என்ன பண்ணிட்டாங்கன்னா இந்த கூலிங் டிவைசஸ் வந்து எப்பவுமே சிஎஃப்சி வச்சு நம்ம பண்ண டெக்னாலஜியை சேஞ்ச் பண்ணிடுச்சு. இப்போ சிஎஃப்சி மூலயமா கூல் பண்ணலை. இனிமேல் வர ஏசி, ஃப்ரிட்ஜ் எதுவுமே பண்ணி சிஎஃப்சி ப்ரொடியூஸ் பண்ணாது. அப்படி ப்ரொடியூஸ் பண்ணாமல் இருக்கிறதுனால என்ன ஆகுது? ஃப்ளோரினேட்டட் கேஸஸ் வந்து ப்ரொடியூஸ் ஆகாமல் போகுது. அப்போ ஃப்ளோரினேட்டட் கேஸஸ் இல்லாமல் போனால் என்ன ஆகுது? அதனால ஹீட் அப்சர்வ் பண்ணுற கெப்பாசிட்டி வந்து இல்லாமல் போகுது. இது ஒரு பக்கம். இன்னொரு பக்கம் CO2 கம்மி பண்ணணும். CO2 எப்படி கம்மி பண்ணலாம்? மரம் அதிகமா வளர்க்கணும் சார். மரத்தை நீங்க எங்க போய் வளர்க்க போறோம்? நம்ம இடமே இல்லையே. அப்போ CO2 நம்ம கம்மி பண்ணணும் அப்படின்னா CO2 லெவல் வந்து நம்ம வந்து அவங்க சொன்ன மாதிரி காடுகள். அதனாலதான் என்ன சொல்றாங்கன்னா இனிமே இருக்கிற மரத்தை அழிக்காம இருந்தா போதும், நீங்க இன்னும் வளர்க்க தேவையில்ல, இருக்கிற மரத்தை அழிக்காம இருந்தா போதும் அப்படின்னு சொல்றாங்க. CO2 இன்க்ரீஸ் ஆகாம இருந்தா போதும். அப்போ வந்து காடுகளை வந்து நீங்க அழிக்காம இருந்தா போதும், இதுக்கப்புறம் அழியாம பார்த்துட்டாலும் போதும் நமக்கு. அதுவே வந்து ஓரளவுக்கு பேலன்ஸ் இருக்கும் அப்படின்னா. ஸோ இந்த மாதிரி நீங்கள் ஒவ்வொரு விஷயத்தையும் நீங்கள் இப்படி கம்பைன் பண்ணி படிச்சீங்க. இப்படி போடும்போது நீங்கள் இப்படி யோசிச்சு, நானும் அப்படி தான் படித்தேன். எப்படி படிக்கணும்னா கிரீன்ஹவுஸ் கேசஸ்னா என்ன, அந்த கேசஸ்லாம் இதெல்லாம் ஓகே, இதில் வந்து எதுலாம் எமிட் ஆகுது அது அப்படியே மேப்பாக போட்டுருக்கோம். எமிட் ஆகிடுச்சு. இது வந்து பார்த்தீங்கன்னா சொல்லுங்க பார்ப்போம், யாராவது ஒருத்தங்க சொல்லுமா என்னென்ன கேசஸ் கிரீன்ஹவுஸ் கேசஸ் டக்குன்னு சொல்லுங்க. கிரீன்ஹவுஸ் கேசஸ் எது சொல்லுங்க? ஒரு 4 கேஸ் தான் சொல்லுங்க. Carbon dioxide, methane, nitrous oxide, fluorinated gases. Fluorinated gases. அப்போ இன்னொன்று என்ன சொன்னீங்க? நைட்ரஸ் ஆக்சைடா? Nitrous oxide. ஓகே. ஸோ கார்பன் டை ஆக்சைடு, மீத்தேன், ஃப்ளோரினேட்டட், நைட்ரஸ் ஆக்சைடு, இந்த 4 தான் வந்து முக்கியமான கேசஸ். ஓகேவா? அந்த கேசஸ்ல நம்ம கிரீன்ஹவுஸ் கேஸ்னா இது. இப்போ கார்பன் டை ஆக்சைடுனா இதெல்லாம் எமிட் ஆகுது. ஃப்ளோரினேட்டட் கேசஸ் எது எமிட் பண்ணுது? மீத்தேன் எது எமிட் பண்ணுது? நைட்ரஸ் ஆக்சைடு எமிட் பண்ணுது. இப்போ இதெல்லாம் நீங்க ரெடியூஸ் பண்ணாலுமே கிரீன்ஹவுஸ் கேஸை ரெடியூஸ் பண்ணலாம். அது மூலியமா உங்களோட குளோபல் வார்மிங்கை ரெடியூஸ் பண்ணலாம். அவ்வளோதான் முடிஞ்சிச்சு. இதுதான் பாரிஸ் அக்ரிமெண்ட். பாரிஸ் அக்ரிமெண்ட் என்னன்னா எல்லா நாடும் வந்து பார்த்தோன்னா 2016 இருந்து 193 கண்ட்ரிஸ், ஓகேவா, அது வந்து ஜாயின் ஆகி என்ன சொல்றாங்கன்னா இனிமேல் கிரீன்ஹவுஸ் கேஸ் எமிஷனை கம்மி பண்ணணும். முக்கியமா சைனா இதுல ஜாயினே ஆகல. ஏன் ஜாயின் ஆகல? ஏன்னா சைனா தான் CO2 லெவல் இன்க்ரீஸ் ப்ரொடியூஸ் பண்ணுறதுல நம்பர் 1 இருக்கு. கார்பன் மோனாக்சைடு எதனால அவங்க நம்பர் 1 இருக்காங்க? என்ன ரீசன்? ஏன் CO2 சைனால அதிகமா இருக்கு? ஏன்னா அவங்க யூஸ் பண்ண இண்டஸ்ட்ரி வந்து ரிவால்யூஷன், இதனால வந்த பிரச்சனை தான். இண்டஸ்ட்ரி ரிவால்யூஷன் நம்ம கொண்டு வந்தோம். இண்டஸ்ட்ரி ரிவால்யூஷன் என்ன? எல்லாமே ஃபேக்ட்ரிஸ், நிறைய ஃபேக்ட்ரிஸ் எல்லாத்தையும் கொண்டு வந்தோம். அப்போ நிறைய ஃபேக்ட்ரிஸ் கொண்டு வரும்போது என்ன ஆகுது அப்படின்னா நம்ம வந்து நிலக்கரி அதிகமாக யூஸ் பண்ணுவோம். நம்ம கரண்ட் எடுக்கிறதுக்கும் சரி, மின்சாரமாக இருந்தாலும் சரி, இல்லை மற்ற விஷயம் இருந்தாலும் ஃபாசில் ஃபியூலை நம்ம வந்து எரிக்கணும். அப்படி ஃபாசில் ஃபியூலை எரிக்கிறது மூலியமாகவும் நமக்கு நைட்ரஸ் ஆக்சைடு, கார்பன் டை ஆக்சைடு இதெல்லாம் இன்க்ரீஸ் ஆகும். ரீசன் என்னன்னா நம்ம இண்டஸ்ட்ரியல் வந்து நிறைய வந்து ஃபோக்கஸ் பண்ணோம். இப்போ சீனா வந்து இவ்வளோ தூரம் உலக பொருளாதார மையமாக மாறிட்டு வருது. இன்னைக்கு வந்து அமெரிக்காவோட முன்னாடி வருதுன்னா காரணம் என்னன்னா அங்கே வந்து நிறைய டெவலப்மெண்ட் ஸ்டார்ட் ஆகிட்டு இருக்கு. நிறைய டெவலப்மெண்ட் ஆகும்போது என்ன ஆகுது? ஆட்டோமேட்டிக்காக பொல்யூஷனும் அங்கே நிறைய வருது. சிம்பிள் கான்செப்ட். So one of the anthropogenic sources gases pollutant chlorofluorocarbon in the air. The பாருங்க, one of the anthropogenic sources of air greenhouse gases of pollutants of chlorofluorocarbon in the air. chlorofluorocarbon வரதுக்கான காரணமா இருக்கிறது எது? கீழே இருக்கிற எந்த இண்டஸ்ட்ரி அப்படின்னு கேட்குறாங்க. chlorofluorocarbon வரதுக்கு கீழே இருக்கிற எந்த இண்டஸ்ட்ரி காரணம்னு கேட்குறாங்க. ஹோம் இண்டஸ்ட்ரி சார். ஃபோம் தான் கண்டிப்பா. ஏன்னா நம்மளுக்கு குளோரோஃப்ளோரோகார்பன் சிமெண்ட் இண்டஸ்ட்ரியிலேருந்து வராது, ஃபெர்டிலைசர்லேருந்து வராது. ஃபெர்டிலைசர்னா நீங்கள் வந்து சல்ஃபர் டை ஆக்சைடு அப்படி சொல்லிக்கலாம். சிமெண்ட் இண்டஸ்ட்ரி கண்டிப்பாக வரவே வராது. பெஸ்டிசைட்டும் நமக்கு வராது. ஃபோமு, ரெஃப்ரிஜரேட்டர், ஃபோமு, ஏர் கூலர் இதெல்லாம் வந்து சிஎஃப்சி வழியில் வரதுக்கு முக்கிய காரணம். நெக்ஸ்ட், which of the following is the correct sequence of greenhouse gases according to the relative global warming potential increase in order? அது நான் சொன்னேன், குளோபல் வார்மிங் பொட்டான்ஷியல் சொல்லியிருந்தேன் இல்லையா? எது வந்து ரொம்ப ஹை பொட்டன்ஷியல், எது லோ பொட்டன்ஷியல் அப்படின்னு கேட்டிருந்தான்னு சொன்னேன் இல்லையா? ஸோ இப்போ நீங்கள் இந்த ஞாபகம் வச்சுட்டாதான் உங்களால் அந்த பிரச்சனை இருக்கும்.
இந்த பொட்டான்ஷியல் பாருங்க, இது வந்து ஃபர்ஸ்ட் மீத்தேன், அப்புறம் நைட்ரஸ் ஆக்சைடு, அப்புறம் ஹைட்ரோக்ளோரோ கார்பன் 134, அப்புறம் குளோரோ கார்பன், அப்புறம் கார்பன் டெட்ராக்ளோரைடு, அப்புறம் ஹைட்ரோ குளோரோ கார்பன். இதெல்லாம் நீங்க ஞாபகம் வச்சுக்கணும். எப்படி ஞாபகம் வச்சுக்கணும் நீங்களே வச்சுக்கணும், நீங்கிட்ட விட்டுறோம். இதெல்லாம் ஞாபகம் வச்சுட்டா மார்க் கொஞ்சம் எடுக்கலாம். இப்போ பாருங்க ஃபர்ஸ்ட் எத்தனை என்ன இருக்கு, நீங்க ஃபர்ஸ்ட் ஒன்னே ஒன்று ஞாபகம் வச்சுனா நீங்க ஆன்சர் பண்ணுங்க ஈஸியா. ஃபர்ஸ்ட் எது வரும்? மீத்தேன். அவ்வளவுதான். அப்ப அது பார்த்தாலுமே ஆன்சர் வந்துருமா? அது ஈஸி தான், ஆனா நீங்க அது தெரியலன்னா கஷ்டம். கொஸ்டின் பாத்தீங்கன்னா இது ஈஸியா தான். இப்போ மீத்தேன் தெரிஞ்சாலுமே போகும், டக்குன்னு ஆன்சர் தெரியும். மீத்தேன் தெரிஞ்சாலுமே ஆன்சர் தெரியும். ஆன்சர் தூண்டு. அதுதான் நீங்க இன்னொன்னு யோசிக்கணும். இன்க்ரீசிங் ஆர்டர்னு கேட்டுருக்காங்க. இது வந்து இன்க்ரீசிங் ஆர்டர்னா இன்க்ரீசிங் ஆர்டர் கார்பன் டை ஆக்சைடு, மீத்தேன், நைட்ரஸ் ஆக்சைடு, குளோரோஃப்ளோரோகார்பன். அதாவது நீங்க நான் மேல சொன்ன அந்த பாயிண்ட் நான் விட்டுட்டு உங்களுக்கு சொல்லிட்டேன் சார். என்னன்னா இந்த இடத்துல பாருங்க, மேலேயே அவங்க ஒரு பாயிண்ட் கொடுத்துருக்காங்க, அதை பார்க்காம படிச்சு நான் சொல்லும்போது அதை சொல்லாம இன்க்ரீசிங் ஆர்டர் கொடுத்துருக்காங்க இல்லையா, அவங்க என்ன சொல்லிருக்காங்க, இந்த heat absorbed by any greenhouse gases in the atmosphere as a multiple of the heat that would be absorbed by the same mass of carbon dioxide. ஃபர்ஸ்ட் வந்து கார்பன் டை ஆக்சைடுல இருந்து தான் அதை ஆரம்பிக்கிறாங்க. ஏன்னா கார்பன் டை ஆக்சைடு தான் இருக்கிறதுலே லோ. அதோட இது நீங்க இதெல்லாம் போய் பார்த்தாலும் தெரியுங்க. மீத்தேன் பார்த்தீங்கன்னா தெரியும். இந்த இடத்துல பாருங்க, மீத்தேன் பாருங்க, இது எக்ஸாம்பிள் பாருங்க. இது வந்து பாத்தீங்கன்னா நைட்ரஸ் ஆக்சைடு வந்து 264 டைம் வந்து பவர்ஃபுல் தென் கார்பன் டை ஆக்சைடு. அதே மாதிரி மீத்தேன் வந்து ஒரு 100 டைம்ஸ் பவர்ஃபுல் தென் கார்பன் டை ஆக்சைடு. அப்போ மீத்தேனு, நைட்ரஸ் ஆக்சைடு இதெல்லாம் என்னன்னா கார்பன் டை ஆக்சைடு இத்தனை மடங்கு வந்து கொஞ்சம் பவர்ஃபுல்லா இருக்கு அப்படின்னு கம்பேர் பண்ணுவோம். எதை வச்சுன்னா கார்பன் டை ஆக்சைடு வச்சு தான் கம்பேர் பண்ணுவோம். கார்பன் டை ஆக்சைடு தான் இருக்கு ஹீட் அப்சர்வ் பண்றதுல கார்பன் டை ஆக்சைடோட இது வந்து இத்தனை மடங்கு அதிகம், இது வந்து எத்தனை மடங்கு அதிகம், இது வந்து பார்த்தோன்னா ஒரு 60% சொல்லுங்க, இது 60 மடங்கு அதிகம் கார்பன் டை ஆக்சைடோட, இது வந்து 200 மடங்கு அதிகம். அப்படியே போனால் ஹைட்ரோக்ளோரோ கார்பன் வந்து 1000 மடங்கு அதிகம் அப்படின்னு சொல்லுவோம். அப்போ எதுல இருந்து கம்பேர் பண்ணணும்னா அப்போ ரொம்ப ரொம்ப கம்மி எது ஹீட் அப்சர்வ் பண்ணுதுன்னா கார்பன் டை ஆக்சைடு. ஏன்னா அதை வச்சுதான் நான் இந்த இன்க்ரீசிங் ஆர்டரே போடுறேன். எதை வச்சுன்னா கார்பன் டை ஆக்சைடு வச்சு தான் போடுறேன். இப்போ யாராவது ஒருத்தன் கூட தான் நம்ம கம்பேர் பண்ண போறோம், என்னை விட இவன் அதிகம், என்னை விட இவன் அதிகம், நம்ம அப்படித்தான் சொல்லுவோம். ஸோ அந்த வகையில நம்ம எப்பவுமே ஃபர்ஸ்ட் எடுத்தோம்னா கார்பன் டை ஆக்சைடு, ஏன்னா அவங்களுக்கு தான் கம்பேர் பண்றோம். இப்போ இருக்கிறதுல ரொம்ப ரொம்ப கம்மினா கார்பன் டை ஆக்சைடு, அதுக்கப்புறம் மீத்தேன், அதுக்கப்புறம் நைட்ரஸ் ஆக்சைடு, அப்புறம் ஹைட்ரோக்ளோரோகார்பன். அப்போ நீங்க வந்து கார்பன் டை ஆக்சைடு டிஃபால்ட்டா எடுத்துக்கணும். பிளஸ் நீங்க அதுக்கப்புறம் யார் வரணும், மீத்தேன் வரும். ஏன்னா இங்க பாருங்க கார்பன் டை ஆக்சைடு இந்த இடத்துல கொடுத்துருக்காங்க, இந்த இடத்துலயும் கார்பன் டை ஆக்சைடு கொடுத்துருக்காங்க. ஆனா இந்த ரெண்டு ஆப்ஷன் வராது. கொஞ்சம் யூஸ் பண்ணுங்க. அதான் சாப்பிட்டு பாத்திரம் வளர்த்துட்டே பேசுவாங்க. இப்போ இந்த இடத்துல என்னன்னா, நான் இந்த இடத்துல சொல்ல வந்தது, நீங்க கார்பன் டை ஆக்சைடு வந்து எப்பவுமே ஃபர்ஸ்ட் வந்து ரொம்ப கம்மியான ஹீட் அப்சர்வ் பண்ணுறது கார்பன் டை ஆக்சைடு. ஏன்னா யோசிச்சு பாருங்க, அது 76% இருந்தாலும் அதனால எந்த பெரிய பிரச்சனையும் கிடையாது. ஏன்னா ரொம்ப லோவான ஹீட் கெப்பாசிட்டி தான் அது வாங்கும். ஆனா இது 2% இருந்தாலும் ரொம்ப பிரச்சனை அப்படின்னு சொன்னாங்க. இது குளோரோ கார்பன், குளோரினேட்டட் கேசஸ் அப்படின்னா. ஏன்னா இந்த கார்பன் டை ஆக்சைடோட இது 1000 மடங்கு ஹீட் அப்சர்வ் பண்ணுன்னு சொல்லுது. இதே இந்த நைட்ரஸ் ஆக்சைடு எடுத்தீங்கன்னா அது வந்து கிட்டத்தட்ட 260 மடங்கு வந்து அப்சர்வ் பண்ணணும்னு சொன்னேன். மீத்தேன் எடுத்தீங்கன்னா ஒரு 60 மடங்கு இதோட அப்சர்வ் பண்ணணும்னு நான் சொன்னேன். அப்ப யார் கம்மியா அப்சர்வ் பண்ணோம்னா கார்பன் டை ஆக்சைடு. அப்போ அப்ப நம்ம இந்த ஆப்ஷன் கண்டிப்பா வராது, நைட்ரஸ் வராது ஃபர்ஸ்ட்லயே. அடுத்தது பாத்தீங்கன்னா எடுத்த உடனே நமக்கு வந்து பாத்தீங்கன்னா மீத்தேனும் வராது. ஓகேவா? அப்ப எதுல இருந்து ஸ்டார்ட் ஆகும்னா கார்பன் டை ஆக்சைடு இருந்து ஸ்டார்ட் ஆகுது. ஆனா கார்பன் டை ஆக்சைடு அப்புறம் எது வரணும் அப்படின்னா மீத்தேன் வரும். ஏன்னா அந்த ஆர்டர்ல ஃபர்ஸ்ட் வந்து கார்பன் டை ஆக்சைடுக்கு அப்புறம் மீத்தேன் தான். மீத்தேன் தான் அதை விட கம்மியா இருக்கு. அதுக்கப்புறம் நைட்ரஸ் ஆக்சைடு. லோனா என்ன அர்த்தம், கார்பன் டை ஆக்சைடு கம்பேர் பண்ணும்போது இது வந்து அதுக்கப்புறம் கொஞ்சம் அதிகமா ஹீட் அப்சர்வ் பண்ணுது. அது இருக்குதுல அந்த ஆர்டர்ல இதுதான் ஃபர்ஸ்டா இருக்குது. அதுக்கப்புறம் நைட்ரஸ் ஆக்சைடு இதோட இன்னும் கொஞ்சம் அதிகமா அப்சர்வ் பண்ணுது. ஹைட்ரோக்ளோரோ கார்பன் அதிகமா அப்சர்வ் பண்ணுது. நீங்க அந்த ஞாபகம் வச்சுக்கோங்க. நான் இந்த இடத்துல இந்த கார்பன் டை ஆக்சைடு கூட கம்பேர் பண்ணணுன்றதை நான் சொல்லல. சரியா? ஸோ ஆன்சர் வந்து கார்பன் டை ஆக்சைடு, மீத்தேன், நைட்ரஸ் ஆக்சைடு, குளோரோஃப்ளோரோ கார்பன். மீத்தேனும் உண்டு தான் ஃபர்ஸ்ட்ல வரும், பட் அதுக்கு முன்னாடி கார்பன் டை ஆக்சைடு சேர்த்துக்கணும். இது பாருங்க, எமிட்டட் பொல்யூஷன், என்வரான்மெண்ட் இம்பாக்ட். இதுதான் பொல்யூஷன், அதனால என்னென்ன இம்பாக்ட் வரும். கார்பன் டை ஆக்சைடு, கார்பன் மோனாக்சைடு, நைட்ரஜன் ஆக்சைடு, பென்சன் அண்ட் நைட்ரோ கார்பன்ஸ். ஆசிட் ரெயின் எதனால வரும்? இது ஈஸியா ஆப்ஷன், நீங்க ஆசிட் ரெயின் சொல்லிடலாம். ஆசிட் ரெயின் எதனால வரும்? நைட்ரஜன் ஆக்சைடு, நைட்ரஜன். ஏன்னா நைட்ரஜன் சல்ஃபரும் சேர்ந்தது ஆசிட் ரெயின். சல்ஃபரும் நைட்ரஜன், இது ஞாபகம். சல்ஃபர் அண்ட் நைட்ரஜன் ரெண்டு தான் ஆசிட் ரெயின். அப்ப
சரிங்களா? சல்ஃபரும் நைட்ரஜன் தான் ஆசிட். நெக்ஸ்ட் வந்து பாருங்க, உங்களுக்கு ஏதாவது காலேஜ் டைம் ஆச்சுன்னா நீங்க போங்க, நான் ரெக்கார்டிங் அனுப்பிச்சு ஓகேவா? 6:30 வரைக்கும் நான் எடுக்கிறேன். நெக்ஸ்ட் வந்து பாருங்க, இதுக்கப்புறம் பாருங்க கார்பன் டை ஆக்சைடு. இப்போ நைட்ரஜன் ஃபார்மேஷன் ஆஃப் ஆக்சைடுன்னு நம்ம போட்டாச்சு. சிக்கு வந்து ஆப்ஷன் 1 நமக்கு இப்போ 3 வராது 4 வராது, கண்டிப்பாக 3 வராது 4 வராது. ஏன்னா சிக்கு ஆப்ஷன் 1 வந்து பார்த்தீங்கன்னா 1ல இருக்கு இல்லை 2ல இருக்கு. ஓகேவா? அடுத்தது பாருங்க, வேற என்ன ஈஸியாக பண்ணலாம். கார்பன் டை ஆக்சைடு, கார்பன் மோனாக்சைடு ரெண்டுத்துல எதுன்னு பாருங்க. இப்போ எக்ஸாம்பிளா கார்பன் டை ஆக்சைடு என்னன்னு சொல்லலாம். குளோபல் வார்மிங் கான்ட்ரிபியூட் டு குளோபல் வார்மிங் as greenhouse gases சொல்லலாமா? greenhouse gasesல கார்பன் டை ஆக்சைடு வந்துருமா? அப்போ ஏக்கு வந்து 4, ஏக்கு வந்து 4 ரெண்டுக்குமே இருக்கு, இதுலயும் இருக்கு இதுலயும் இருக்கு. அப்போ இதையும் வச்சு நம்ம சொல்ல முடியாது. அடுத்தது பாருங்க, வேற என்ன சொல்லலாம். கார்பன் மோனாக்சைடு என்ன சொல்லலாம் பாருங்க. கார்பன் மோனாக்சைடு இப்போ நம்மளுக்கு கண்டிப்பா வந்து 2, 3 வராது, 3, 4 வராது நம்ம சொல்லிடலாம். ஏன்னா நம்மளுக்கு அந்த ஆப்ஷன் கண்டிப்பா இப்போ 2 தான் இருக்கும். ஏ இல்லை, ஏக்கு 4 கண்டிப்பா வந்துச்சு. பிக்கு 1, சிக்கும் வந்து 1. ஏன்னா அவன் வந்து சில டைம்ல ரொம்ப டஃப்பாகவும் கொடுப்பான், சில டைம் ஈஸியாகவும் கொடுப்பான். சிலதெல்லாம் ஒரே வச்சு டக்குன்னு வச்சு ஆன்சர் சொல்லிடலாம். ஆனால் சிலதெல்லாம் 2 ஆப்ஷன் சேமா இருக்கிற மாதிரி இருக்கும். இப்போ அந்த கண்டிஷன்ல தான் நம்ம இருக்கும். ஏவும் சேமா இருக்கு, சியும் சேமா இருக்கு. அப்போ நம்ம எதை வச்சு சொல்லலாம்? ஒன்று பி வச்சு சொல்லலாம், இல்லை டி வச்சு சொல்லலாம். கார்பன் மோனாக்சைடுக்கு என்னென்ன வரும் சொல்லுங்க பார்ப்போம். கார்பன் மோனாக்சைடு, இன்னொன்று வந்து பென்சின் அண்ட் நைட்ரோ கார்பன் சொல்லுவோம். 2 தான் ஒன்று. நல்லா பண்ணுங்க. இது வந்து டாக்ஸிக், ரெண்டுமே டாக்ஸிக் தான். அப்புறம் கார்ஜினியோனிக் அப்படின்னா என்ன சொல்லணும் மீனிங் யாருக்காவது ஞாபகம் இருக்கா? நம்ம இதை பார்க்கல, பட் இருந்தாலும் நீங்க ஓரளவுக்கு கெஸ் பண்ணலாம். கார்பன் மோனாக்சைடு எஸ் ரெஸ்பிரேட்டரி டிசீசஸ். எதுக்கு வரும்? கார்பன் மோனாக்சைடு. கார்பன் மோனாக்சைடு ரெஸ்பிரேட்டரி டிசீஸ். எஸ், நம்ம டிசீஸ்ல பார்த்துருந்தோம் இல்லையா கார்பன் மோனாக்சைடு. அதுதான் இந்த இடத்துல எங்க நம்ம பார்க்கணும். ஃபர்ஸ்ட் நம்ம பார்த்த அந்த என்னென்னலாம் கேசஸால என்னென்ன ப்ராப்ளம் வருது அப்படின்னு நம்ம பார்த்தோம் இல்லையா. குளோரோஃப்ளோரோ கார்பன், இதுல கார்பன் டை ஆக்சைடு தான் முன்னாடி இருந்தது பாருங்க. அதெல்லாம் கொஞ்சம் பார்த்துங்க. என்னென்ன கேசஸ் என்னென்ன ப்ராப்ளம் அப்படின்னு பார்க்கும்போது நீங்க கண்டிப்பா அந்த ஆன்சர் பண்ணுறது. ரெஸ்பிரேட்டரி டிசீஸ் வந்து கண்டிப்பா கார்பன் மோனாக்சைடால ஆன்சர் வந்து ரைட்டான. கார்பன் மோனாக்சைடு ரெஸ்பிரேட்டரி டிசீஸ் நம்ம போட்டிருக்கேன், நான் இதில் கொடுத்துருக்கேன். அதே மாதிரி டாக்ஸிக்கும் இருக்கும், அது வந்து ரெஸ்பிரேட்டரி டிசீஸ் வரும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பிக்கு வந்து 3 வந்துடும், சிக்கு வந்து கார்ஜியானிக் அப்படின்னு சொல்லுவோம். இந்த டிக்கு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 2 ஆப்ஷன் 1 தான் வந்து ஆன்சர். ஓகேவா? ஸோ ஓரளவுக்கு கெஸ் பண்ணலாம், பட் நீங்கள் இன்னும் அக்யூரேட்டாக போனோம்னா கொஞ்சம் நீங்கள் இந்த கேசஸ் சோர்சஸ் எமிஷன்லாம் பார்க்கணும். இது பாருங்க, இதெல்லாம் ஈஸியாக இருக்கும் உங்களுக்கு. ஏன்னா இந்த ரிப்போர்ட் வந்து கொஸ்டின் கேட்டான். ஐடென்டிஃபை த கரண்ட் சீக்வன்ஸ் ஆஃப் குளோபல் எமிஷன் இன்க்ரீசிங் ஆர்டர். இதெல்லாம் வந்து இன்க்ரீசிங் ஆர்டர்னு கேட்கலாம். பார்த்தீங்கன்னா எந்தெந்த செக்டார்ஸ் வந்து கார்பன் டை ஆக்சைடை அதிகமாக வெளியிடுது, எந்த செக்டார் ஃபர்ஸ்ட் பாருங்க. கொடுத்துக்கத்துல எந்த செக்டார் பாருங்க, எது அதிகமான கார்பன் டை ஆக்சைடை வெளியிடும்? எலக்ட்ரிசிட்டியா, பில்டிங்கா, டிரான்ஸ்போர்ட்? இண்டஸ்ட்ரி சார். ஃபர்ஸ்ட் இண்டஸ்ட்ரி. ஓகே, ஃபர்ஸ்ட் இண்டஸ்ட்ரி. இப்போ ஃபர்ஸ்ட் இண்டஸ்ட்ரியா? அப்படியா? ஐடென்டிஃபை த கரண்ட் சீக்வன்ஸ் ஆஃப் செக்டார் குளோபல் வார்மிங் இன்க்ரீசிங் ஆர்டர் ஆஃப் எலக்ட்ரிசிட்டி தான் சார். எலக்ட்ரிசிட்டி தான் 25%. ஓகே, ஆனா இங்க ஆப்ஷனை ஃபர்ஸ்ட் ஆப்ஷனே இல்லையே சார். ஆப்ஷனே இல்ல. ஐடென்டிஃபை த கரண்ட் சீக்வன்ஸ் ஆஃப் செக்டார் குளோபல் வார்மிங் எமிஷன் இன்க்ரீசிங் ஆர்டர் ஆஃப் ஐபிசி ரிப்போர்ட் 2000. இன்க்ரீசிங் ஆர்டர்னு கேட்கலாம். இன்க்ரீசிங் ஆர்டர் நல்லா கவனிங்க, இன்க்ரீசிங் ஆர்டர்னு கேட்கலாம். அப்படின்னா ஆப்ஷன் வந்து percentage பில்டிங்ஸ், டிரான்ஸ்போர்ட்டேஷன் இன்க்ரீசிங் ஆர்டர் தானே சார். சோ 6ல இருந்து அப்படியே கீழ இருந்து மேல போணும். பில்டிங்ஸ், டிரான்ஸ்போர்ட்டேஷன், இண்டஸ்ட்ரி அண்ட் தென் ஆமா, நம்ம இதெல்லாம் கன்ஃபியூஸ் ஆயிடும் இல்லையா. இன்க்ரீசிங் ஆர்டர் அவன் கேட்கறான். இன்க்ரீசிங் ஆர்டர் நான் கீழ இருந்து மேல போறது. அப்ப ஃபர்ஸ்ட் எது லோ, எது ஹைன்னு பார்க்க கூடாது. ஹைனா இது, அப்ப எது லாஸ்ட்ல ஏல முடியுது. கரெக்டா இப்படி யோசிக்கணும் மாத்தி. ஏல முடியுது தேர்ட் ஒன் சார் ஆன்சர். ஆமா கரெக்ட். இப்போ வந்து செகண்ட் வராது, ஃபோர்த் வராது. கண்டிப்பா செகண்ட் ஃபோர்த் வராது. வந்தா 2 வரலாம், இல்ல 1 வரலாம். அப்ப பாருங்க அடுத்தது எது ரொம்ப லோ, எது பாருங்க இருக்கிறதுல எது லோ. கார்பன் டை ஆக்சைடு வெளியிடத்துல பில்டிங்ஸா? எங்க சார் போய் பாக்கணும்னா நீங்க இது எப்பவுமே ஞாபகம் வச்சுங்க. இந்த 2014 ஆமா 2014 எதுவா இருந்தாலும் நீங்க எப்பவுமே ஞாபகம் வச்சுக்கிட்டு இந்த இது ஞாபகம் வச்சு. ஏன்னா இதெல்லாம் பெரிய சேஞ்சஸ் எல்லாம் கிடையாது. பில்டிங்ஸ்ல வந்து 6%, எலக்ட்ரிசிட்டி வந்து 25%,
ஓகேவா? டிரான்ஸ்போர்ட் வந்து 14%, அக்ரிகல்ச்சர் 24, இண்டஸ்ட்ரி வந்து 21. அப்போ ஃபர்ஸ்ட் விஷயம் எதுன்னு எலக்ட்ரிசிட்டி இது, ரெண்டாவது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அக்ரிகல்ச்சர், மூணாவது வந்து இண்டஸ்ட்ரி, நாலாவது டிரான்ஸ்போர்ட், அஞ்சாவது பில்டிங். ஓகேவா? அப்போ நீங்கள் ஃபர்ஸ்ட் எதுனா பில்டிங். பில்டிங்ஸ் வந்து பி, ஆப்ஷன் பி கண்டிப்பாக இருக்கு. அடுத்தது என்ன வரும் ஆப்ஷன் பிக்கு அப்புறம்? டிரான்ஸ்போர்ட்டேஷன், டிரான்ஸ்போர்ட்டேஷனுக்கு அப்புறம் என்ன வரும்? இண்டஸ்ட்ரி, இண்டஸ்ட்ரி, அதுக்கப்புறம் and then electricity. அப்போ நமக்கு வந்து பி, First one. ஆப்ஷன் 2 கிடையாது, ஆப்ஷன் ஆன்சர் 1 கரெக்ட் ஆன்சர். நெக்ஸ்ட் பாருங்க, குளோபல் வார்மிங் எமிஷன் பார்சல் ஃபியூல் கம்பெனிஷன் சம் இண்டஸ்ட்ரியல் ப்ராசஸ். என்ன சொல்றேன் இது? எதுவுமே போட்டது என்ன போட்டுருக்கேன். ஓகே, அதை கொஸ்டின் மாற்றிப்போம். Which of the following sectors contribute the global carbon monoxide emission in the 2004 as per the IPCC report? Sector contribute least இது வந்து ரொம்ப கம்மியான ஒரு இது கார்பன் டை ஆக்சைடை வெளியிடுது அப்படின்னு கேட்டு இந்த கொடுத்துருக்க ஆப்ஷன் யோசிச்சு. Which of the following sector contribute least? Agriculture and forest. Transportation. கொடுத்துக்கிற ஆப்ஷன்ல எது கம்மியா இருக்கு? அக்ரிகல்ச்சர் சொல்ல முடியாது, அக்ரிகல்ச்சர் அதிகம், இண்டஸ்ட்ரியும் அதிகம். Transportation. இதுக்கப்புறம் ஓசோன் லேயர் ஓட்ட விழுந்துச்சு அப்படின்னு சொல்றோம் இல்லையா, அது காரணம் வந்து சிஎஃப்சி. ஞாபகம் வச்சுங்க, தான் ஓசோன் லேயர் டிப்ளிஷன் முக்கியமான காரணம் குளோரோஃப்ளோரோ கார்பன், அதை ஞாபகம் வச்சுங்க. அதனால ஓட்ட விழுந்தா என்ன ஆகும்னா யூவி ரேடியேஷன் வரும், இதெல்லாம் உங்களுக்கு ஒரு தெரியும். ரைட்டா? நேரம் நாங்க போறேன். அதுக்கான காரணம் சப்ஸ்டன்சஸ் எதுனா ஓசோன் லேயர்ல முக்கியமாக ஓட்ட விழுறதுக்கு ஃபர்ஸ்ட் காரணம் சிஎஃப்சி, குளோரோஃப்ளோரோ கார்பன், அப்புறம் ஹாலோன், அப்புறம் இதெல்லாம் இந்த கேசஸ் பார்த்தீங்கன்னா இது எல்லாமே குளோரோஃப்ளோரோ கார்பன் தான் வருது. எல்லாமே ஃப்ளோரோநைட்ரேட் கேசஸ் தான். முக்கியமான காரணம் ஃப்ளோரோநைட்ரேட் கேசஸ், எஃப் கேசஸ், அவ்வளோதான். ஓசோன் லேயர்ல ஓட்ட விழுறதுக்கு முக்கிய காரணம் எஃப் கேசஸ். அது முக்கியமாக ரெஃப்ரிஜரேட்டர் இதெல்லாம் உங்களுக்கு தெரியும். அதே மாதிரி ஆசிட் ரெயின் ரெண்டு காரணம் என்னன்னா சல்ஃபர் டை ஆக்சைடு, ஆக்சைட்ஸ் ஆஃப் நைட்ரஜன், ரெண்டும் சேர்ந்தது தான் ஆசிட் ரெயின். சல்ஃபர் டை ஆக்சைடு, ஆக்சைட்ஸ் ஆஃப் நைட்ரஜன், ரெண்டும் சேர்ந்த ஆசிட் ரெயின். இது ஞாபகம் வச்சுங்க. ஓகேவா? அந்த ஆசிட் ரெயினால என்ன பிரச்சனை? டேமேஜ், பில்டிங்லாம் வந்து டேமேஜ் ஆகும் அப்படின்னு சொல்லியிருக்கோம். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஃபாசில் ஃபியூல்ன்றது என்னென்ன ஃபாசில் ஃபியூல் வரும்னா, ஃபாசில் ஃபியூல்னாலுமே ஒன்றுமே கிடையாது, உங்களுக்கு வந்து கோல், ஆயில், கேஸ் இதெல்லாம் சேர்ந்து தான் ஃபாசில் ஃபியூல். நேச்சுரல் இது வந்து ரொம்ப முக்கியமான கான்செப்ட். அகைன் இப்போ வந்து நம்ம வந்து அடுத்த கொஸ்டின் போகணும். என்னென்ன நேச்சுரல் ரிசோர்ஸ், ஆர்டிஃபிஷியல் ரிசோர்ஸ். நேச்சுரல் ரிசோர்ஸ்னா சாயில், ஏர், வாட்டர்லாம். ஆர்டிஃபிஷியல்னா அது நீங்கள் பார்த்தீங்கன்னா ரிசோர்ஸஸ்லாம் நேச்சுரல், ஆர்டிஃபிஷியல் இருக்குது. இதில் எக்ஸாஸ்டபிள், இன்அக்சஸ்டபிள் இருக்குது. எக்ஸாஸ்டபிள்னா என்னது? எக்ஸாஸ்டபிள்னா பெட்ரோலியம், இதெல்லாம் எக்ஸாஸ்டபிள்னு சொல்லலாம். அதுலேயே வந்து பார்த்தீங்கன்னா ரினோவபிள், நான் ரினோவபிள் தான் முக்கியம். ரினோவபிள் எனர்ஜி, நான் ரினோவபிள் எனர்ஜி. இன்எக்ஸாஸ்டபிள்னா எப்பவுமே தீராதது. எது சோலார், விண்ட், ரெயின் இதெல்லாம் வந்து மொத்தமே வந்து இன்எக்ஸாஸ்டபிள். எக்ஸாஸ்டபிள்ல எக்ஸாம்பிள் சொல்லியிருக்கேன் பெட்ரோலியன்ட்டு. அதில் ரினோவபிள், நான் ரினோவபிள் இருக்கு. ரினோவபிள்னா விண்ட், ஃபாரஸ்ட் இதெல்லாம் இருக்கு. நான் ரினோவபிள்னா பெட்ரோலியம் இதெல்லாம் வந்து நமக்கு நான் ரினோவபிள். நீங்க இது இந்த அளவுக்கு டீப்பாக பார்க்கல, ஏன்னா அந்த அளவுக்குலாம் கேட்கல. ரிசோர்ஸ்ல ரெண்டு ரெண்டு தான், ரினோவபிள், நான் ரினோவபிள். ரினோவபிள் என்னென்னலாம் வரும் அப்படின்னா சோலார், விண்ட் இதெல்லாம் ரினோவபிள் வரும். ஓகேவா? நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நான் ரினோவபிள் என்ன வரும்? ரினோவபிள்ல சோலாரு, விண்டு, ஃபாரஸ்ட் இதெல்லாம் ரினோவபிள் வரும். நான் ரினோவபிள் என்ன வரும் அப்படின்னா கோல், பெட்ரோலியம் இதெல்லாம் வந்து நான் ரினோவபிள் வரும். உங்களால திரும்ப கொண்டு வர முடியாது, கோல், பெட்ரோல் தான். ஓகேவா? ஞாபகம் வச்சுங்க. ஸோ எனர்ஜியில் நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரினோவபிள் எனர்ஜின்றது வந்து நான் எப்பவுமே சொன்னது தான். இதெல்லாம் ரினோவபிள்னு சொன்னீங்கன்னா அந்த டார்கெட் வந்து நான் நோட் பண்ணிச்சு. இதுக்கப்புறம் இதுதான் நீங்கள் பண்ண வேண்டும். இப்போ எனர்ஜினா இதுக்கு முன்னாடி பேசும்போது ரினோவபிள் எனர்ஜி, நான் ரினோவபிள் எனர்ஜி நான் இதெல்லாம் சொல்லிட்டு இருந்தேன். அதை விட முக்கியமாக நீங்கள் என்ன பார்க்கணும் அப்படின்னா இந்த வெப்சைட்டை நீங்கள் போய் ரெஃபர் பண்ணுங்க. இந்த வெப்சைட் எல்லாம் ரெஃபர் பண்ணுங்க. இவ்வளோதான். இதில் நீங்கள் ஒன்றும் இதை ரெஃபர் பண்ணாலுமே இதுல இருந்து கண்டிப்பாக உங்களுக்கு வந்து ஒரு மார்க் உண்டு. இந்த வெப்சைட்டை நான் எடுத்து தான் போட்டிருக்கேன். என்னன்னா நம்மளுக்கு வந்து ரினோவபிள் எனர்ஜி ரிசோர்சஸ், நான் ரினோவபிள் எனர்ஜி ரிசோர்ஸ் வந்து கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா வந்து கொடுத்துருக்க ரிப்போர்ட் இது. ரினோவபிள் எனர்ஜி ரிசோர்சஸ்ல நம்ம எதெல்லாம் யூஸ் பண்றோம், நான் ரினோவபிள் எனர்ஜில நம்ம எதெல்லாம் யூஸ் பண்றோம் அப்படின்றது கவர்மெண்ட் கொடுத்த ரிப்போர்ட். விண்டு, சோலார் இதெல்லாம் இருக்கு இல்லையா, நம்மளுடைய அச்சீவ்மெண்ட்ஸ் எவ்வளோ அச்சீவ் பண்ணணும் 2021 இங்க போட்டிருக்கோம். இதுல இருந்தா உங்களுக்கு கொஸ்டின் வரும். இந்த வாட்டி போன வாட்டி கேட்டிருந்தா இந்த வாட்டி இதுல இருந்தா கேட்பான். இங்க பாருங்க எதெல்லாம் ரினோவபிள் எனர்ஜி கெப்பாசிட்டி நம்ம யூஸ் பண்றோம்னா விண்ட் யூஸ் பண்றோம், சோலார் யூஸ் பண்றோம். அப்படின்னா என்ன?
இப்போ நீங்க கரண்ட் எடுக்கிறீங்க இல்லையா, எலக்ட்ரிசிட்டி 2 வகையை எடுக்கலாம், நிறைய வகையில எடுக்கலாம். நான் உங்களுக்கு புரியுதுக்காக ரெண்டு சொல்றேன். ஒன்று கோல்ல இருந்து எடுக்கலாம், இன்னொன்று வந்து நேச்சுரல் ரிசோர்சஸ். எக்ஸாம்பிளா பார்த்தோம்னா சோலாரு, விண்டு இதுல இருந்து எடுக்கலாம். அப்போ கோல்ல இருந்து எடுத்தா அது வந்து ரினோபிளா நான் ரினோபிளா? ஏன்னா நம்ம கோல் இருந்து ரினோபிளா நான் ரினோபிளா? நான் ரினோபிள். ஏன் நான் ரினோபிள்? ஏன்னா கோல் வந்து நிலக்கரி வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 2000 வருஷமா பூமி தோன்றதுல இருந்து அதுக்கப்புறம் வந்து அது நிறைய பொருட்கள்லாம் மக்கி அதுக்கப்புறம் தான் நிலக்கரியா மாறுதுன்னு சொல்றாங்க. அதுதான் பாசில்னு நம்ம சொல்றோம். அப்போ அது வந்து பார்த்தோன்னா வெட்டி எடுக்க ஒரு காலத்துக்கு அப்புறம் காலியாக போயிடும்ன்றாங்க. கோல் நீங்கள் எடுத்துகிட்டே இருக்கீங்க, ஒரு கடத்துக்கு மாதிரி காலி ஆகிடும். திரும்ப அது ஃபார்ம் ஆகிறதுக்கு ஒரு 2000-3000 வருஷம் ஆகுன்றாங்க. அப்போ கோலை வந்து அதிகமாக யூஸ் பண்ணக்கூடாது. அப்போ நம்ம எதை யூஸ் பண்ணோம்னா சோலார், விண்டு இதை தான் யூஸ் பண்ணணும். அப்போ அந்த எனர்ஜி யூஸ் பண்ணி தான் எல்லா நாடுமே அதை தான் இப்போ டார்கெட் பண்ணுறாங்க. யாரும் கோலை வச்சு பண்ணாமல் 2030க்கு அப்புறம் 2040க்கு அப்புறம் எல்லாமே வந்து ரினோபிளாக இருக்கணும் அப்படின்றாங்க. அந்த ரினோபிள் எனர்ஜினா விண்டு, சோலார். அப்போ சோலார் மூலயமா, விண்டு மூலயமா இங்கே பாருங்க, சோலார் பவர் வந்து பார்த்தோன்னா உங்களுக்கு எவ்வளோ அச்சீவ் பண்ணியிருக்காங்க பாருங்க. குமுலேட்டிவ் அச்சீவ்மெண்ட் வந்து பார்த்தோன்னா டேட் இது வந்து வெப்சைட்ல இருக்கிற டேட்டா தான். ஓகேவா? விண்டு பவர் வந்து 39,244 வாட்ஸ். ஓகேங்களா? இது வந்து பார்த்தோன்னா அச்சீவ்மெண்ட் வந்து 2022 ஏப்ரல் 858. குமுலேட்டிவ் அச்சீவ்மெண்ட் மொத்தமாக சேர்த்து இவ்வளோ வருது, ரெண்டும் சேர்ந்து. ஓகேவா? இது வந்து 2020 ஏப்ரல் ஜானு அதுக்கு முன்னாடி வரைக்கும் அவன் சொல்லியிருக்கான் 31/3/2000. இந்த மாதிரி நீங்கள் இதெல்லாம் பார்த்துங்க. ஜஸ்ட் நீங்கள் இந்த டேட்டாலாம் பார்க்கறதால எது அதிகமாக இருக்கு? விண்டு பவர் அதிகமாக இருக்கு. ஃபர்ஸ்ட் விஷயம் விண்டு, ரெண்டாவது வந்து சோலார். அவ்வளோதான். அந்த ஆர்டர் மட்டும் பார்த்துங்க. ரெண்டாவது சோலார். ஓகேங்களா? அப்புறம் மூணாவது என்ன இருக்கு? சோலார்லேயே ரூப் டாப். நல்லா பாருங்க, சோலார்லேயே வந்து பார்த்தீங்கன்னா கிரவுண்ட் மவுண்டட்னா கீழே நம்ம மவுண்ட் பண்றது, அதுல தான் அதிகமாக கிடைக்குது. ரூப் டாப் வந்து பார்த்தீங்கன்னா மேலே பில்டிங், அதை நம்ம ஒவ்வொன்றுத்தையும் நம்ம ஃப்ளோர்ல ஃபர்ஸ்ட் ஃப்ளோர்ல, செகண்ட் ஃப்ளோர்ல நம்ம மாடியில் செட் பண்ணோம் இல்லையா, அதான் ரூப் டாப். இல்லை மேலேயே வந்து நம்ம சோலார் மூலயமா நம்ம எலக்ட்ரிசிட்டியை ஜென்ரேட் பண்ண சில கம்பெனிஸ்லாம் ரூப் டாப்ல பதிச்சு வச்சிருப்பாங்க. அது மூலயமா வரது இது. அப்போ கிரவுண்ட்ல இருந்து மவுண்டட் தான் அதிகமாக கிடைக்குது. சப்போஸ் இப்படியும் கொஸ்டின் கேட்கலாம், இதில் வந்து நம்ம வந்து அதிகமான எனர்ஜி சோலார்ல இருந்து கிடைக்கிறது ரூப் டாப்பா இல்லை நமக்கு வந்து பார்த்தோன்னா கிரவுண்ட் மவுண்டடா அப்படின்னு கேட்கலாம். ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்மால் ஹைட்ரோ பவர், பயோமாஸ் இதெல்லாம் நீங்கள் பார்க்கணும். ஓகேவா? ஸோ இதெல்லாம் வேஸ்ட் பவர், இதெல்லாம் நீங்கள் ஜஸ்ட் கோத் பண்ணால் போதும். விண்ட் எனர்ஜியில் யார் ஃபர்ஸ்ட் டாப் 10ல இருக்கா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டாப் 10ல யார் இருக்கா பாருங்க. விண்ட் எனர்ஜியில் சைனா ஹஸ் இன்ஸ்டால் கெப்பாசிட்டி ஆஃப் 221 GW அண்ட் லீடர் இந்த விண்ட் எனர்ஜி. சைனா தான் ஃபர்ஸ்ட். அதுக்கப்புறம் வந்து வித் ஓவர் த தேர்ட் ஆஃப் த வேர்ல்டு கெப்பாசிட்டிஸ். உலகத்துல வந்து ஃபர்ஸ்ட் இடம் சைனால இருக்கு, ரெண்டாவது யூஎஸ்ஏ, ஓகேவா, மூணாவது ஜெர்மனி, நாலாவது இந்தியா. ஓகே. ஸோ நெக்ஸ்ட் அதே மாதிரி டார்கெட் செட் இந்தியன் கவர்மெண்ட். இதுதான் கொஸ்டின் கேட்பான் நான் சொல்லியிருந்தேன் இல்லையா. இந்தியன் கவர்மெண்ட்ல என்னென்ன டார்கெட் வச்சிருக்காங்க, இதை 2019 கேட்டது இப்போ கேட்க மாட்டாங்க, நமக்கு கொஞ்சம் வித்தியாசமா கேட்பாங்க. இது எல்லாமே எங்க இருக்குன்னா இந்த வெப்சைட்ல இருக்கு, நீங்க கோட் பண்ணுங்க. MNRE மினிஸ்ட்ரி ஆஃப் ரினோவபிள் எனர்ஜி ரிசோர்ஸ் இந்த வெப்சைட்ல போனீங்கன்னா இதெல்லாம் டார்கெட் நம்ம என்ன வச்சிருக்கோம் ஜஸ்ட் ஒரே ஒரு பேரா தான் இருக்கும். அதை நீங்க கோத்ரூ பண்ணா போதும். இப்போதைக்கு ரீசெண்டா ஒரு பேஜ் இருக்கும். நான் அந்த நோட்ஸ் கூட நான் திரும்பவும் உங்களுக்கு குரூப்ல ஃபார்வர்ட் பண்றேன். நோட்ஸ் எடுத்து அதை கோத்ரூ பண்ணுங்க. இதெல்லாம் கோத்ரூ பண்ணீங்கன்னா இந்த ஆன்சர்லாம் நீங்க கொடுக்கலாம். ஓகேவா? அப்புறம் ப்ரோட்டோகால்ல 3 ப்ரோட்டோகால் இருக்கு. மான்ட்ரியல் ப்ரோட்டோகால், கைட்டோ ப்ரோட்டோகால், நாகே ப்ரோட்டோகால். இந்த 3 நீங்க ஞாபகம் வச்சுங்க. மான்ட்ரியல் ப்ரோட்டோகால் எதுக்காக, கைட்டோ ப்ரோட்டோகால் எதுக்காக, நாகே ப்ரோட்டோகால் எதுக்காக. ப்ரோட்டோகால்னா செட் ஆஃப் ரூல்ஸ் நம்ம ஆல்ரெடி தெரியும், நம்ம கம்ப்யூட்டர் நெட்வொர்க்ல படிச்சிருக்கோம். ஆனா இங்க இருக்கிற ரூல் வேற. மான்ட்ரியல் ப்ரோட்டோகால் எதுக்காக யூஸ் ஆகுது, யாரா சொல்ல முடியுமா? மான்ட்ரியல் ப்ரோட்டோகால் ஒவ்வொரு ப்ரோட்டோகாலுக்கு ஒரு யூஸ் இருக்கு. மான்ட்ரியல் ப்ரோட்டோகால் எதுக்காக, கைட்டோ ப்ரோட்டோகால் எதுக்காக, நாகே ப்ரோட்டோகால் எதுக்காக? யாருக்குமே ஞாபகம் இல்லையா? கைட்டோ ப்ரோட்டோகால் மான்ட்ரியல் வந்து ஓசோன் டெப்ளிஷனுக்காக, வெரி குட். கைட்டோ வந்து கிளைமேட் சேஞ்ச். வெரி குட், கிளைமேட் சேஞ்ச். நாகே ப்ரோட்டோகால், நாகே வந்து பயோடைவர்சிட்டி. ஆமா, இந்த ஞாபகம் வச்சுங்க, அவ்வளவுதான். இதான் கீ பாயிண்ட், வேற எதுவும் தேவையில்ல. மான்ட்ரியல்னாலுமே ஓசோன் டிப்ளீஷன், கைட்டோ ப்ரோட்டோகால்னா கிளைமேட் சேஞ்ச், நாகேனா பயோடைவர்சிட்டி. இந்த கொஸ்டினை கேட்பாங்க. மான்ட்ரியல் அப்படின்றது வந்து ஓசோன் லேயர்ல டிப்ளீஷன் இல்லாமல் பண்றதுக்காக ப்ரோட்டோகால்னா அது ஒரு ரூல் வந்து கொண்டு வந்தாங்க. எப்போனா ஃபர்ஸ்ட் வந்து 1987 இதை ஆரம்பிச்சாங்க. அது வந்து என்னன்னா ஓசோன் டிப்ளீட் பண்றது எதுனா சிஎஃப்சி. அதை வந்து சிஎஃப்சி அந்த ஹாலன்ஸும் வந்து பேன் பண்ணணும். அதுதான் வந்து மான்ட்ரியல் ப்ரோட்டோகால்ல அதிகமாக சொன்னது. இதை பேன் பண்ணணும், சிஎஃப்சியை பேன் பண்ணணும். அதான் மான்ட்ரியல். ஓகேங்களா? இந்த மான்ட்ரியல் ப்ரோட்டோகாலை வச்சு நீங்க வந்து அப்படியே பார்த்தீங்கன்னா நிறைய விஷயங்கள் இதில் வந்து இருக்கும். பேன் பண்றதுல பார்த்தீங்கன்னா இங்க பாருங்க, மான்ட்ரியல் ப்ரோட்டோகால் வந்து ஜிகாலி லாஸ்டா நடந்தது என்னன்னா மீட்டிங் வந்து நடந்திருக்கு. எப்போ நடந்திருக்குன்னா 2016
அடுத்து வந்து இதெல்லாம் கேட்க மாட்டாங்க. நீங்க எதை பார்த்தோம்னா countries agreed to add HFC to the list of controlled substance. கண்ட்ரோல் பண்ணக்கூடிய சப்ஸ்டன்ஸ் எல்லாம் HFC வந்து ஆட் பண்ணணும், ஹைட்ரோஃப்ளோரோகார்பனை ஆட் பண்ணணும். அதே மாதிரி அதனுடைய ரிடக்ஷன் வந்து 80% கம்மி பண்ணணும் 2040க்குள்ள. 2040க்குள்ள HFCயோடைய எமிஷன் வந்து ரிடக்ஷன், அதாவது அது யூசேஜ் வந்து கம்மி பண்ணணும், 85% கம்மி பண்ணிடணும் அப்படின்னு சொல்றாங்க. ஓகே, முக்கியமாக டெவலப்டு கண்ட்ரிஸ். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தோன்னா அண்டர் த கிகாலி அமெண்ட்மெண்ட். கிகாலி அமெண்ட்மெண்ட்ன்றது ஒரு அமெண்ட்மெண்ட். இதெல்லாம் அமெண்ட்மெண்ட்ல பார்ப்போம். இப்போ இது வந்து பார்த்தீங்கன்னா இதுக்கு என்னன்னா லிமிட் யூஸ் ஆஃப் HFC அண்டர் த மான்ட்ரியல் புரோட்டோகால் இஸ் எக்ஸ்பெக்ட் டு ப்ரிவென்ட் 105 million tons of carbon dioxide equivalent to greenhouse gases. நீங்க ஒரே ஒரு விஷயத்த நோட் பண்ணுங்க. இந்த கிகாலி அமெண்ட்மெண்ட் இருக்கு இல்லையா, இந்த கிகாலி அமெண்ட்மெண்ட்னா என்ன அப்படின்னா, இது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து HFC வந்து நீங்க வந்து கம்மி பண்றதுக்காக நம்ம மான்ட்ரியல் புரோட்டோகால் ஆல்ரெடி ஒன்று இருக்கு. மான்ட்ரியல் புரோட்டோகால் என்ன சொல்றான், ஹைட்ரோஃப்ளோரோ கார்பன் எமிஷனை கம்மி பண்ணணும்னு சொல்றான். அப்படி இருக்கும்போது எதுக்கு இது திரும்பி கிகாலி அமெண்ட்மெண்ட் ஒன்று வருது அப்படின்னா, ஒரு அமெண்ட்மெண்ட் மூலயமா எல்லாத்தையுமே கம்மி பண்ண முடியாது. யோசிச்சு பாருங்க, இவங்க மான்ட்ரியல் புரோட்டோகால் வச்சிருந்தான், அது மூலமா HFC கம்மி பண்ணணும்னு சொன்னா, ஆனாலும் HFC யூசேஜ் வந்து ஒன்றும் கம்மியாகல. HFC யூசேஜ் எதுக்காக கம்மி பண்ணணும் நம்ம சொல்றோம், என்ன ரீசனுக்காக, எந்த ரீசனுக்காக HFC நம்ம கம்மி பண்ணணும்னு சொல்றோம், என்ன ரீசனுக்காக, எதுக்காக இப்போ நம்ம கம்மி பண்ணணும் பேசிக்கிறோம் ஹைட்ரோஃப்ளோரோ கார்பன். இப்போ நம்ம எதுக்காக பேசிட்டு இருக்கோம் கரண்டா? ஓசோன் டிப்ளீஷன். ஓசோன் டிப்ளீஷனுங்க, வெரி குட். ஓசோன் டிப்ளீஷன், ஓசோன்ல ஓட்ட விழுது, அது காரணம் ஹைட்ரோஃப்ளோரோ கார்பன் சொல்றோம். ஆனா இன்னொரு விஷயத்தை நீங்க பாத்தீங்கன்னா, குளோபல் வார்மிங்ல யார் ரொம்ப மோசமான விளைவுகள் ஏற்படுத்துறா? ஃப்ளோரினேட்டட் கேசஸ் படிச்சுமா, எஃப் கேசஸ் 2% இருந்தாலும் அது 1000 மடங்கு பெருசுன்னு பார்த்தோமா இல்லையா? ஃப்ளோரினேட்டட் கேசஸ் 1000 மடங்கு பார்த்தோம். அப்போ ஃப்ளோரினேட்டட் கேசஸ்ல HFC வருமா, ஹைட்ரோஃப்ளோரோ கார்பன் வருமா? கண்டிப்பா வரும். ஹைட்ரோஃப்ளோரோ கார்பன், பர்ஃப்ளோரோ கார்பன், கார்பன் ஃப்ளோரினேட்டட் கேஸ் எல்லாமே இது வந்து முக்கியமா HFC வந்து ரொம்ப முக்கியமானது. ஃப்ளோரினேட்டட் கேசஸ்ல HFC ரொம்ப முக்கியம். அப்போ ஒரே கல்ல 2 மாங்காய். என்னன்னா ஃப்ளோரினேட்டட் கேசஸ் சுத்தமா அவாய்ட் பண்றது மூலமா ஓசோன் டிப்ளீஷனையும் அவாய்ட் பண்ணலாம், குளோபல் வார்மிங்கையும் கண்ட்ரோல் பண்ணலாம். அப்போ ஓசோன் டிப்ளீஷன் அப்படின்ற பேசும்போது மான்ட்ரியல் புரோட்டோகால், குளோபல் வார்மிங் பேசும்போது கிகாலி அமெண்ட்மெண்ட். இது உங்களுக்கு புரியுதா நான் சொல்றது? நீங்க இதெல்லாம் நிறைய படிச்சாதான் உங்களால அதை மேப் பண்ண முடியும், கனெக்ட் பண்ண முடியும். இது புரியுதுங்களா உங்களுக்கு? எஸ். மான்ட்ரியல் புரோட்டோகால் இது எதுக்காகனா ஓசோன் டிப்ளீஷனுக்காக கொண்டு வந்தாங்க. ஆனா இது எமிஷனை கம்மி பண்றதுக்கு காரணம் என்ன, கிரீன்ஹவுஸ் கேசஸ். கிரீன்ஹவுஸ் கேசஸ் வந்து கார்பன் டை ஆக்சைடு வந்து பார்த்தீங்கன்னா ஈக்குவல் கிரீன்ஹவுஸ் கேசஸ் ஹெல்பிங் டு அவாய்ட் அப் டு 0.5 டிகிரி செல்சியஸ் குளோபல் டெம்பரேச்சர். குளோபல் டெம்பரேச்சர் வந்து நம்ம என்ன பண்ணணும், ஒரு 0.5 டிகிரி செல்சியஸ் வந்து கம்மி பண்ணும் 2100ல. நல்லா கவனிங்க, 0.5 டிகிரி செல்சியஸ்னா என்னன்னா, இப்போ நீங்க 1.5 இருக்கு, 1.5ல இருந்து 2 போகக்கூடாது. அவங்க அட்லீஸ்ட் 0.5% வந்து நம்ம வந்து அந்த வந்து குளோபல் டெம்பரேச்சர் ரைஸ் வந்து 0.5% இன்க்ரீஸ் ஆயிடுச்சுன்னா 2 போயிடும். அப்போ 2 வந்து நம்ம ரெடியூஸ் பண்ணோம் 2100 வரைக்கும் அதை எய்மா வச்சிருக்கு தான் கிகாலி அமெண்ட்மெண்ட். அதை பத்தி பேசுறது கிகாலி அமெண்ட்மெண்ட். ஓகேவா? அடுத்தது வந்து கைட்டோ புரோட்டோகால். கைட்டோ புரோட்டோகால் எதுக்காக அப்படின்னா, நீங்க சொன்ன மாதிரி கிளைமேட் சேஞ்ச் அதுவும் பார்த்தீங்கன்னா கிரீன்ஹவுஸ் கேசஸ் தான் எமிஷனை கண்ட்ரோல் பண்ணணும்னு சொல்லுது. கைட்டோ புரோட்டோகால்னாமே கிளைமேட் சேஞ்ச்னாமே கிரீன்ஹவுஸ் கேசஸ், கிளைமேட் சேஞ்ச்னாமே கிரீன்ஹவுஸ் கேசஸ். இது ஞாபகம் வச்சு. இப்போ இதுல வந்து பார்த்தோன்னா தோஹா அமெண்ட்மெண்ட்னு ஒன்று இருக்கும். நிறைய அமெண்ட்மெண்ட் இருக்கும், நீங்க முக்கியமான அமெண்ட்மெண்ட்டை பார்த்துங்க. இப்போ December 2012 தோஹா அமெண்ட்மெண்ட் வந்துருக்கும். அது வந்து கைட்டோ புரோட்டோகாலுக்காக எடுத்திருக்குது. அடுத்தது பார்த்தீங்கன்னா சொல்லியிருக்காங்க பாரு, அட்லீஸ்ட் 80% பிலோ 1990 லெவல்ஸ் இந்த 80 இயர் பீரியட் ஃப்ரம் 2030 to 2000. நல்லா பாருங்க, இந்த இடத்துல பாருங்க. During the second commitment period, parties committed to reduce CFC தான் குளோரோ இந்த greenhouse gases தான் CHGன்னு சொல்றோம், greenhouse gases emission at least 18% below the 1990 levels. 1990 இருக்கு இல்லையா, அப்போ பார்த்தீங்கன்னா இருந்த சிஹெச் கிரீன்ஹவுஸ் கேசஸ் லெவலை விட இப்போ வந்து நம்ம வந்து ஒரு அட்லீஸ்ட் ஒரு 18% கம்மி பண்ணணும் அப்படின்னு சொல்றாங்க. எந்தெல்லாம் 8 இயர்ஸ்ல 2013 2020. ஆனால் இதை அச்சீவ் பண்ணலாம். இது எப்போ வச்சிருந்தாங்க அப்படின்னா 2012 கைட்டோ புரோட்டோகால்ல தோஹா அமெண்ட்மெண்ட்ல சொல்லியிருந்தாங்க. இப்போ இந்த இதெல்லாம் எதுக்காக, கைட்டோ புரோட்டோகால்னாமே கிளைமேட் சேஞ்சுக்காக. கிளைமேட் சேஞ்ச் என்ன பண்ணுவாங்க, கிரீன்ஹவுஸ் கேசஸ் எமிஷனை கண்ட்ரோல் பண்ணணும்னு சொல்றாங்க. எவ்வளவு கம்மி பண்ணணும்னு சொல்றாங்க, அட்லீஸ்ட் ஒரு 18% கம்மி பண்ணணும்னு சொல்றாங்க, பிலோல கொண்டு வரணும்னு சொல்றாங்க. எந்த பீரியட்குள்ள, 2013 2020. ஆனா அதை பண்ணாங்களா, பண்ணல. இந்த மாதிரி நீங்க ஒவ்வொன்றுக்கும் ஒரு கதை மாதிரி நீங்க ஞாபகம் வச்சு எதை எப்போ இங்க பாருங்க, 5% எமிஷன் 5% கம்மி பண்ணணும்னு சொல்றாங்க 2008 இருந்து 2012 வரைக்கும். அதை பண்ண முடியல அவங்களால. அதுக்கப்புறம் திரும்பவும் பாருங்க
அடுத்து வந்து 18% கம்மி பண்ணணும். எதில் 2013 2020 இந்த மாதிரி ஒவ்வொரு டார்கெட்டாக வைக்கிறாங்க. டார்கெட் யார் இம்ப்ளிமெண்ட் பண்ணணும்? எல்லா நாடும் சேர்ந்து பண்ணணும். ஆனால் சில நாடுகள் நான் இம்ப்ளிமெண்ட் பண்ண மாட்டேன்னு சொல்றாங்க. முக்கியமாக சைனாலாம் யாருக்கும் எந்த ஒத்துழைப்பும் தரதில்லை. ஏன்னா அவங்க வந்து இப்போ வளர்ந்த நாடாக மாறிட்டாங்க. அப்போ அதனால என்ன ப்ராப்ளம் வருது? அதனால சில நாடுகள் வந்து அவங்களே பண்ணலை, நாங்கள் ஏன் பண்ணணும், அந்த மாதிரி கொஸ்டின்ஸ் வருது. அதனால நமக்கு வந்து இன்னமும் வந்து குளோபல் வார்மிங் வந்து பெரிய பிரச்சனையா இருக்கு. நாகே புரோட்டோகால்னா அது வந்து பார்த்தீங்கன்னா நான் சொன்ன மாதிரி நீங்கள் வந்து கைட்டோ புரோட்டோகால்னா கிளைமேட் சேஞ்சு, மான்ட்ரியல் புரோட்டோகால் அப்படின்னா வந்து ஓசோன் டிப்ளீஷன், நாகே புரோட்டோகால் அப்படின்னா பயோடைவர்சிட்டி. இது வேற எதுவும் நீங்கள் ஒரு ஞாபகம் வச்சுக்கோங்க. இப்போ பாருங்க, under the Kyoto Protocol, first commitment period for reduction of greenhouse gas emission 37 industrial European community country was Kyoto Protocol first commitment period எப்போ நடந்ததுன்னு கேட்கான். இது December 19 கேட்டிருக்கான். ஃபர்ஸ்ட் கமிட்மெண்ட் பீரியட் பாருங்க எப்போ போட்டுருக்கான் பாருங்க. இந்த 1990 வச்சு தான் சொல்லியிருப்போம். ஏன்னா நம்ம இங்கே ஆரம்பிச்சது 1990 தான். 1990 அப்புறம் தான் இன்க்ரீஸ் ஆச்சு. அதுக்கு முன்னாடிலாம் அது பிரச்சனையே கிடையாது. நான் உங்களுக்கு இதெல்லாம் சொன்னாலே இதெல்லாம் நீங்கள் இதுமாதிரி தொடர்பு படுத்தணும் உட்காந்து. இங்கே பாருங்க 1900 இல்லையா, இங்கேருந்து தான் ஆரம்பிச்சு பிரச்சனைகள்லாம். அதனால எப்பவுமே அவன் கம்பேர் பண்ணிட்டு 1900 கம்பேர் பண்ணும். ஓகேவா? என்ன சொல்றாங்கன்னு பாருங்க. இதெல்லாம் நீங்க கொஞ்சம் அப்படியே கோத்ரூ பண்ணணும். இதெல்லாம் நீங்க விக்கிபீடியாவிலே இருக்கு, ஈஸியா தான் இருக்கும். கைட்டோ புரோட்டோகால்னா என்ன, மான்ட்ரியல் புரோட்டோகால்னா என்ன, நாகே புரோட்டோகால்னா என்ன, முக்கியமா இதுல கைட்டோ புரோட்டோகால் கொஸ்டின் அடிக்கடி கேட்போம். இந்த இடத்துல கைட்டோ புரோட்டோகால் ஃபர்ஸ்ட் கமிட்மெண்ட் பீரியட் ரிடக்ஷன் ஆஃப் கிரீன்ஹவுஸ் கேஸஸ் எமிஷன் 37 இண்டஸ்ட்ரியல் அண்ட் யூரோப்பியன் கம்யூனிட்டி கண்ட்ரிஸ். எந்த பீரியட்ல இருந்து எந்த பீரியட் இருக்கும்? எங்க இருக்கு பாருங்க. 2008-12. அடுத்தது எப்போ வந்தது பாருங்க, தோஹா அமெண்ட்மெண்ட் எப்போ வந்தது பாருங்க, 2013 இருந்து 2012. 2013 இருந்து 2020. 2008 to 2012 first period. Montreal Protocol was signed in order to address which of the following environmental issues? Montreal Protocol வந்து எதுக்காக யூஸ் பண்றாங்க? Depletion of ozone. So இதெல்லாம் நீங்க தெரிஞ்சுக்கிட்டா இந்த 19ல கேட்டேன். Identify the option which given below identify the co-benefit of Montreal Protocol. Montreal Protocol இன்னொரு பெனிஃபிட் என்ன? Montreal Protocol நம்ம எதுக்காக கொண்டு வந்தோம்? ஓசோன் டிப்ளீஷன். ஆனா இன்னொரு நமக்கு பெனிஃபிட் என்ன அதனால கிடைச்சது? இப்ப நீங்க எதெல்லாம் வராதுன்னு சொல்லுங்களேன். கண்ட்ரோல் டிரான்ஸ்பவுண்டரி மூவ்மெண்ட் ஆஃப் ஹசார்ட் வேஸ்ட், இது வருமா? ஹசார்ட் வேஸ்ட்டுக்கு இதுக்கு சம்பந்தம். கன்வர்ஜென்ஸ் ஆஃப் எஃபோர்ட் இன்டர்நேஷனல் கம்யூனிட்டி இன் அட்ரஸிங் ஏர் பொல்யூஷன் பத்தி இது, ஏன்னா இது பொல்யூஷன்லயே வராது, இதெல்லாம் இது ரெண்டும் வராது. இம்பாக்ட் இம்ப்ரூவ்ஸ் டு டெவலப்மெண்ட் ஆஃப் எனர்ஜி எஃபிஷியன்ட் சிஸ்டம், இது வரதுக்கான வாய்ப்பு இல்லை. என்ன வரலன்னா ரிடக்ஷன் இன் கார்பன் டை ஆக்சைடு ஈக்குவலன்ட் எமிஷன். ஏன்னா இது என்ன ரிடக்ஷன் இன் கார்பன் டை ஆக்சைடு ஈக்குவலன்ட் எமிஷன்னா மான்ட்ரியல் புரோட்டோகால்ல நம்ம எதுக்காக கொண்டு வந்தோம் அப்படின்னா சிஎஃப்சியை கண்ட்ரோல் பண்றதுக்காக, அதாவது ஓசோன் டிப்ளீஷன் கண்ட்ரோல் பண்ணும். ஓசோன் டிப்ளீஷன் முக்கியமான காரணம் யாரு? குளோரோஃப்ளோரோ கார்பன் யார் கூட ரிலேட்டடு அப்படின்னு பாத்தீங்கன்னா எதோட ரிலேட்டட்? அது கிரீன்ஹவுஸ் கேஸ் கூடயா? குளோரோஃப்ளோரோ கார்பன் வந்து ஃப்ளோரினேட்டட் கேஸ், கிரீன்ஹவுஸ் கேஸஸ்ல நீங்க கார்பன் டை ஆக்சைடையும் நீங்க எப்பவுமே இதை ஞாபகம் வச்சுங்க. கார்பன் டை ஆக்சைடு CO2 CFCயும் நீங்க எப்பவுமே ஞாபகம் வச்சுங்க. இதை ரிலேட் பண்ணி கேட்பான். கார்பன் டை ஆக்சைடு வந்து பாத்தீங்கன்னா 1 மடங்கு ஹீட்டை அப்சர்வ் பண்ணுதான், CFC 1000 மடங்கு ஹீட்டை அப்சர்வ் பண்ணும். அப்போ நீங்க இது வந்து பாத்தீங்கன்னா இதை நீங்க வந்து ஜஸ்ட் இதை நீங்க கம்மி பண்றது மூலியமா கார்பன் டை ஆக்சைடு, அதாவது குளோபல் வார்மிங்ல குளோரோஃப்ளோரோ கார்பன் நீங்க கம்மி பண்ணீங்கன்னா கார்பன் டை ஆக்சைடு நீங்க கம்மி பண்ண தேவையில்லை. ஆனா அந்த கெப்பாசிட்டி வந்து ரெடியூஸ் ஆகுமா ஆகாதா? ஹீட் அப்சர்வ் பண்ற கெப்பாசிட்டி கார்பன் டை ஆக்சைடு, அதுதான் அங்க சொல்றாங்க ரிடக்ஷன் இன் கார்பன் டை ஆக்சைடு ஈக்குவலன்ட் எமிஷன்ஸ் அப்படின்னு சொல்றாங்க. என்ன சொல்றாங்கன்னா நீங்க வந்து கார்பன் டை ஆக்சைடை ரெடியூஸ் பண்றது ஈக்குவல் எதுனா சிஎஃப்சி ரெடியூஸ் பண்றது. எது மூலமா? மான்ட்ரியல் புரோட்டோகாலோட கோ-பெனிஃபிட். Under Kyoto Protocol, parties in the second commitment reduce their greenhouse gases emission with reference to 1990 levels. செகண்ட்ல எவ்வளவு பர்சன்டேஜ் கம்மி பண்ணணும்னு ஒரு பிளான் வச்சிருந்தாங்க? 1990 லெவல்ஸ் 18%. ஸோ இதெல்லாம் நீங்க கொஞ்சம் பார்க்கணும். இந்த மாதிரி ரொம்ப இன்டெப்தா கேட்டால் கஷ்டம் தான். இதே மாதிரி நீங்க இதெல்லாம் இது அடுத்தது நீங்க என்னென்ன பார்க்கணும்? மான்ட்ரியல் புரோட்டோகால்னா என்ன, ரியோ சம்மிட்னா என்ன, கைட்டோ புரோட்டோகால்னா என்ன, பாரிஸ் அக்ரிமெண்ட்னா என்ன, இன்டர்நேஷனல் சோலார் அலையன்ஸ்னா என்ன, இதெல்லாம் நீங்க பார்த்துட்டீங்கன்னா கண்டிப்பா இது டெஃபினட்டா நீங்க இதுல இருந்து ஒரு கொஸ்டின். ஆனா நிறைய இருக்கு படிக்கிறதுக்கு. அதை பார்த்தாலுமே உங்களுக்கு
புதுசாக பார்க்குறவங்களாம் என்ன சார் இவ்வளோ தூரம் சொல்கிறீங்க, பீப்புள் என்வரான்மெண்ட் நாங்கள் ஏதோ நினச்சோம்னா, அப்படி நீங்கள் மார்க்கை ஸ்கோர் பண்ணுறதுக்கு இதான் வழி. நீங்கள் அட்லீஸ்ட் இதெல்லாம் கோத்ரூ பண்ணிட்டு போனீங்கன்னா போதும். நீங்கள் கொஸ்டின் வந்து நான் என்ன சொல்கிறேன்னா, கொஸ்டின் வந்து நான் சொன்ன மாதிரி வெரைட்டியாக கொஸ்டின் இருக்குது. ஒன்று வந்து ஈஸியான கொஸ்டின் இருக்குது, டேரெக்டாக அட்டன் பண்ணுற மாதிரி, கொஞ்சம் மாடரேட், கொஞ்சம் டஃப்பு, ஓகேங்களா? டஃப்பு ரைட், மாடரேட்டு, அப்புறம் வந்து ஹையஸ்ட்னு வச்சுக்கலாம். இதில் நீங்கள் கோத்ரூ பண்ணிட்டு போனீங்கன்னா கண்டிப்பாக ஈஸியாக வர கொஸ்டின் அட்டன் பண்ணலாம். மாடரேட்டை ஒர்க் பண்ணி ஹைன்றது வந்து கொஞ்சம் இங்கி பிங்கி பாங்கி போகிறது பதிலாக இப்போ நம்ம என்ன பண்ணுவோம், எக்ஸாமில் போயிட்டு எதுவுமே தெரியாமல் பிளைண்டாக ஒன்று சூஸ் பண்ணுவோம். நீங்கள் இதை படிச்சுட்டு போகிறது மூலயமா என்ன பண்ணலாம்னா, ஓரளவுக்கு பிளைண்டாக சூஸ் பண்ணுறது இல்லாமல் கொஞ்சம் நாலேஜபிளாக சூஸ் பண்ணலாம். அவ்வளோதான். இதெல்லாம் கோத்ரூ பண்ணிட்டு போனீங்கன்னா நான் உங்களை உட்காந்து மனப்பாடமெல்லாம் பண்ண சொல்ல, ஜஸ்ட் கோத்ரூ பண்ணுங்க. என்விரான்மெண்ட் ப்ரொடெக்ஷன் ஆக்ட்னா என்ன, நேஷனல் ஆக்ஷன் பிளான், கிளைமேட் சேஞ்ச்னா என்ன, இன்டர்நேஷனல் அக்ரிமெண்ட்ஸ்னா என்ன, மான்ட்ரியல் இதெல்லாம் என்ன படிக்கணும்னு தெரியாது இல்லையா? அட்லீஸ்ட் நான் சொன்ன இந்த ஒரு நாளில் நான் என்னென்னலாம் சொல்கிறேன்னா இதெல்லாம் உங்களுக்கு சொல்கிறேன். இதெல்லாம் உட்காந்து கோத்ரூ பண்ணுங்க. இதெல்லாம் கோத்ரூ பண்ணீங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் வந்து பீப்புள் என்வரான்மெண்ட் நான் கேரண்டியாக சொல்கிறேன், நீங்கள் வந்து 4 மார்க்கை ஸ்கோர் பண்ணணும். 5 மார்க் நான் சொல்லலை, ஏன்னா 1 மார்க் விட்டு நான் சொல்லலை, 4 மார்க்கை ஸ்கோர் பண்ணணும். அந்த 4 மார்க்கை ஸ்கோர் பண்ண இத்தனை விஷயங்கள் படிக்கணும். மான்ட்ரியல் புரோட்டோகால், ரியோ சம்மிட்னா என்ன, கைட்டோ புரோட்டோகால் என்ன, பாரிஸ் அக்ரிமெண்ட் என்ன, இதெல்லாம் எங்கே சார் படிக்கிறது? இதெல்லாமே ஆத்தென்டிக் வெப்சைட்டில் படிங்க. பட் நீங்கள் எல்லாமே எங்கேயே படிக்காதீங்க. ஆத்தென்டிக் வெப்சைட்டில் நீங்கள் கிளைமேட் சேஞ்ச் அப்படின்னாலே ஒரு வெப்சைட் இருக்குது, யூஎன் கவர்மெண்டோட வெப்சைட், அதில் போய் பார்த்துருங்க. அதில் வந்து நிறைய விஷயங்கள் இருக்கும். ஓகேவா? நெக்ஸ்ட் நீங்கள் இதெல்லாம் கிளிக் பண்ணும்போது உங்களுக்கு நிறைய லிங்க் வரும். அந்த லிங்க்ல நீங்கள் ஆத்தென்டிக்கான லிங்க் உங்களுக்கே தெரியும், யூஎன் வெப்சைட்டு ப்ளஸ் நம்மளுடைய இந்தியன் வெப்சைட், இந்தியன் நான் சொன்னாலே MNRE, மினிஸ்ட்ரி ஆஃப் ரினியூவபிள் எனர்ஜி, இந்த மாதிரி விஷயங்களை மட்டும் ரெஃபர் பண்ணுங்க. ஓகேவா? ஸோ இதெல்லாம் கோத்ரூ பண்ணுங்க. நான் இந்த நோட்ஸ் உங்களுக்கு சென்ட் பண்ணுறேன். படிச்சுட்டு ஏதாவது டவுட், இதில் டவுட்லாம் ஒன்றும் இல்லை, இதில் நீங்கள் கோத்ரூ பண்ணணும். கோத்ரூ பண்ணிட்டு லிங்க் பண்ணணும், அவ்வளோதான். ஏன்னா இதில் ஒன்றும் நம்ம பெருசாக டவுட் கேட்கறதுலாம் ஒன்றும் இருக்காது. பட் இத்தனை டாபிக் நீங்கள் படிச்சிங்கன்னா 4 மார்க் எடுக்கலாம், இல்லை அப்படின்னா எடுக்க முடியாது. ஓகேவா? என்ன இதில் நான் கொடுத்துருக்கேன் என்வரான்மெண்ட் ஆக்ட், அதேமாதிரி இந்த ஒரு கோத்ரூ பண்ணிடுறேன். நேஷனல் ஆக்ஷன் ஆஃப் கிளைமேட் சேஞ்ச், இதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 8 ப்ரோக்ராம் கொடுத்துருக்காங்க. இதை கொஸ்டினில் கேட்டிருக்காங்க. என்னென்ன மிஷன் இருக்குது, சோலார் மிஷனு, எனர்ஜி எஃபிஷியன்சி, வாட்டர் மிஷனு, க்ரீன் இந்தியா மிஷனு, இதெல்லாம் மிஷனும் இருக்குது. இதெல்லாம் நான் இதில் கொடுத்துருக்கேன். இந்த 8 மிஷனும் படிங்க. ப்ளஸ் பயோடைவர்சிட்டினா என்ன அப்படின்ட்டு பாருங்கள். ஓகேவா? பயோடைவர்சிட்டிக்கு என்னென்ன ஸ்ட்ராட்டஜி யூஸ் பண்ணுறாங்க. ஓகே, நெக்ஸ்ட் UNFCCC, இதுதான் உங்கள் வெப்சைட். இது அப்படியே இருக்குது, UNFCCC வெப்சைட்டே இருக்குது. இந்த வெப்சைட்டில் போனீங்கனாலுமே இவங்க எல்லாமே சொல்லியிருப்பான். கான்ஃபரன்ஸ் ஆஃப் த பார்ட்டிஸ், நீங்கள் ஜஸ்ட் இந்த வெப்சைட்டை போய் ரெஃபர் பண்ணுங்க. ரெஃபர் பண்ணீங்கனாலுமே நான் இருக்கு, அதுலேருந்து தான் நோட்ஸ் எடுத்து போட்டிருக்கேன். அதனால நீங்களும் ஒரு வாட்டி போய் பார்த்துங்க வேணும்னா. கைட்டோ புரோட்டோகால் இந்த பீரியட்லாம் அதில் இருக்கும். தோஹா அமெண்ட்மெண்ட் பீரியட் என்ன, 2013 2020. கைட்டோ புரோட்டோகாலோட பீரியட், இந்த கைட்டோ புரோட்டோகால் இதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கிரீன்ஹவுஸ் கேஸ் ஃபர்ஸ்ட் பீரியட் எப்போ எடுத்தோம்னா 2008 12. இது வந்து செகண்ட் பீரியட் அடுத்தது. நம்ம இப்போ பார்த்தாலே அதுதான். இது எல்லாம் ஒன்று தான், ரிலேட்டட் தான். பாரிஸ் அக்ரிமெண்ட் என்ன சொல்லுது? below 2 degrees செல்சியஸ்க்குலாம் நம்ம வந்து கம்மி பண்ணணும் அப்படின்னு சொல்லுது. பாரிஸ் அக்ரிமெண்ட் நம்ம கொஸ்டின் அடிக்கடி கேட்கக்கூடிய ஒரு கொஸ்டின். 1.5 டிகிரி செல்சியஸ் நிறுத்தணும், இன்க்ரீஸ் ஆகக்கூடாது. 2% நம்ம ரெடியூஸ் பண்ணோம். அட்லீஸ்ட் 1.5%க்குள்ள மேக்ஸிமம் 2% மேலே இன்க்ரீஸ் ஆகாமல் பார்த்துக்கணும். முடிஞ்ச வரைக்கும் 1.5% நம்ம வந்து ரீச் ஆகாமல் பார்த்துக்கணும். இது ரெண்டுத்துக்கு நடுவில் நம்ம வந்து லிமிட் பண்ணணும்னு சொல்கிறாங்க. கொஸ்டின் எப்படி கேட்டாலும் நீங்கள் கேட்டு ஆன்சர் பண்ணுங்க. IPCC இதெல்லாம் நீங்கள் இருக்குது, இதெல்லாம் நீங்கள் பார்த்துட்டு இந்த கொஸ்டினை நீங்கள் அட்டன் பண்ணி பாருங்க.